சிவா. தொடங்கலாமாம்மா? ம். எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும், குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி எனது உரையை தொடங்குகிறேன். இந்த சித்திரை சதயம் திருநாவுக்கரசு பெருமான் திரு அவதாரம் செய்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் வருகிறது. இந்த மாதம் அதற்கு நமக்கு சிறப்புடைகிறது. எங்கேயுமே நமக்கு அதை போற்றி செய்து பலவாறாக வழிபாடு செய்கிறார்கள். நாம் என்ன என்றால் ஒரு ஞான வழிபாடு செய்கிறோம். இது கூட என்னிடம் கூட அம்மா கேட்கவில்லை. அவர்களுக்கே ஏதோ எண்ணத்தில் உற்பத்தி வித்து இதை இப்படி அமைத்திருக்கிறார்கள். மிகவும் வியப்பாக இருந்தது. நல்ல தேர்வு. அதுவும் திருவையாறு திருப்பதியங்களை ஓதுவது என்பது ஒரு சிறப்பாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதனால்தான் நான் இதை தொடங்கக்கூடிய பாடலை நாம் குருவாக வைத்திருக்கக்கூடிய நமது புலவர் ஐயாவை விட்டு நேற்று தொடங்க செய்து அவர்கள் முன்னுரையோடு அதை மிகவும் சிறப்பாக செய்தார்கள். எனக்கு இந்த பதிகத்தை கொடுத்திருந்தார்கள். நான் கூட கேட்டேன், மிக மிக எளிமையான பதிகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர்களே, அதெல்லாம் தொடக்க நிலையெல்லாம் அப்படிலாம் நம்ம பயிற்றுவித்து நம்ம ஆளாக்குறோம்ல, அடுத்த தலைமுறைக்கு வாழையடி வாழையாக அவர்களுக்கு அதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. அது இறைவன் திருவருள் அப்படிதான் அமைந்திருக்கிறது. அங்கே உள்ள போனால் நிறைய செய்திகள் நிறைய செய்திகள் அப்படியே நிறைத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகம் இது. 4வது திருப்பதி திருமுறையில 38வது திருப்பதிகம் திருநேரிசை. அந்த வகையிலே இந்த வண்டுகள் ஒலிக்கக்கூடிய ஒளி போல் அமைந்தது என்று சொல்வார்கள். அப்படி திருநேரிசை அந்த வகைப்பாட்டில் அது அருளப்பட்டிருக்கிறது. இதில் ஒட்டுமொத்தமாக இந்த திருப்பதிகத்துக்கு உள்ளே போவதற்கு முன்பு நான் என்ன சிந்திக்க வேண்டும் என்றால், அதாவது உயிர்களாகிய நமக்கு எந்தவித செயல்பாடும் இல்லை, எல்லாமே இறைவனுடைய செயல்பாடு என்பதை ஒட்டுமொத்த ஞானமாக இதில் உணர்த்தப்பட்டிருக்கிறது. பல செய்திகள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. உயிர்களை கரை தேற்றக்கூடிய இறைவனுடைய திருவுருவத்தை எல்லாம், ஆடை அணிகலன்கள், அவர் என்ன வைத்திருக்கிறார், அவருடைய பரத்துவங்கள் எல்லாமே குறிக்கப்பட்டிருப்போம்னா, உயிர்களுக்கு என்று எந்த செயலும் இல்லை. இறைவன் தான் எல்லாவற்றையும் எல்லா உயிர்களை மெல்ல மெல்ல பண்படுத்தி தன்னை நோக்கி வர செய்யும் அளவுக்கு பக்குவப்படுத்தி ஆட்கொள்கிறார் என்ற அந்த ஒட்டுமொத்த கருத்து. அதாவது அவனன்றி அணுவும் அசையாது என்று சொல்லி அது ஒரு மெய்த்திருவாக்கு. என் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் நின் செயலே என்று உணரப் பெற்றேன். அது ஒரு ஒரு திருவாக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா, அந்த திருமர்கள் அந்த பெண் அந்த வரலாறு நடக்குது பார்த்தீங்களா. அன்று ஞானசம்பந்த பெருமான் அன்று காலையில அந்த விடந்தேண்டி அவன் இறந்து கிடக்கக்கூடிய அந்த நேரத்துல அதிகாலையில அவர் ஞானசம்பந்தர் அங்க போகாம இருந்திருந்தால், அந்த பெண் அப்போது இறை பருத்துவத்தெல்லாம் பேசி இறைவா அப்படி வானவர்கள் நஞ்சு இருந்து காப்புக்க அப்படியெல்லாம் சரணடைந்த போது அருளினாயே, அன்றைக்கு காலனை வீட்டினாயே, இப்படி எல்லாம் பலவாறாக இறைவன் அந்த சரணாகதி ரதி தேவி அரற்றி அழ அவளுக்கு அருள் கொடுத்தாயே, இப்படியெல்லாம் கொடுத்தாயே, எனக்கு என்னை காவாய் என்று சொல்லி முந்தாய் முதல்வாய் என்று பாடும்போது, யாவும் கேளார் செவித்துளைகளால் அவன் பெருமை இல்லாள் என்ற இலக்கணத்திற்கு நாங்க ஞானசம்பந்த பெருமானே அதை சொல்லியிருக்காரு. அதற்கு நாங்க அது அவர் திருச்செவியில வர இப்படி ஒரு அவல நிலையிலும் இப்படிப்பட்ட உறுதிப்பாடாக பெருமானை இறையாக வரித்து பெருமானோடு ஒரு சரணாகதி மனநிலையில வினவுகிறாளே, இவருக்கு நான் பெருமானின் கருவியாக உதவ வேண்டும் என்று அந்த நோக்கில அங்கே போய் அவரை காத்தது. அதே போல இதுல பார்த்தீங்கன்னா, பறவையாரையும் சங்கிலியாரையும் இங்கே கமலனையும் அணிந்தியதையும் அனுப்பிடுறாருல, விதித்து அனுப்புறார். பெருமான் விதித்து அனுப்புறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் விதித்து அனுப்புகிறார் என்பதை அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்பியார் ஒருவராக ஆகட்டும், பறவையாராகட்டும் ஆகட்டும், சங்கிலியாராக ஆகட்டும், அவர்களை இங்கே சந்திக்க வைக்கும் பொழுது இவர் பார்க்குறார், சுந்தரமூர்த்தி சாமி பார்க்குறாரு. பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டாருன்னு சொல்லுவார். பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டாருன்னு. அதே போல் அங்கே திருவொற்றியூருக்கு போகிறாரு, வணங்குறாரு, அடியார்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. அங்கே இறைவனை போற்றி பரவி பாடுகிறார். சில நாள் தங்கியிருக்கிறார். ஒரு நாள் அந்த விதி முன்னதாக அங்கு பண்டு கைலையிலே பெருமான் விதித்து அனுப்பினார் இல்லையா, அந்த மெல்லியலாளருடன் காதல் இன்பம்
கலந்தனைவா என்று. அது ஒரு நாள் அந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது அந்த நேரம் அந்த விதியை வந்து ஊட்டக்கூடிய நேரம்னு இருக்கு இல்லையா, அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த நேரத்தில் வச்சிருக்காருன்னு. அப்போ வந்து தொழுதுட்டு அங்கே பணி செய்பவர்கள் எல்லாம் வந்து தொழுகிறார். அங்கே ஆலயத்துல பணி செய்பவர்கள்லாம் தொழுகிறார். அங்க வந்து அன்பு நாரா இங்கே எடுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து நெஞ்சு உள் உருக்கும் அடியார்கள் எல்லாம் வந்து பணிந்து போகும்போது அந்த நேரத்துல வந்து சங்கிலியார் திரையை விலக்கி பூ கொடுக்குறார். இந்த இந்த டைமிங்னு சொல்றோம்ல, அந்த நேரம், அந்த பக்குவமான நேரத்துல வந்து விதி கூட்டப்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்படி வந்து இல்லைன்னா அது நிகழ்ந்திருக்காது. இங்கே பறவை இவர் அன்றைக்கு வந்து பறவையாரை பார்க்கலன்னா அது அந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்படி வந்து துல்லியமாக எல்லாமே சிறப்பாக வந்து செய்கிறார். பெருமான் தான் இயற்றுகிறார் என்ற ஒரு ஒட்டுமொத்த கருத்து. அதே போல இவருக்கு கண் போயிடுது இல்லையா, சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு 2 கண்ணும் போயிடுது, மனைவிக்கு செய்த சாபத்தை. அதோட இல்லாமல் ஒரு அடியாள், மனைவிங்கிறதோட ஒரு அடியாள் ஆகிய மனைவி அவளுக்கு செய்து கொடுத்த சபதத்தை மீறினத்தால 2 கண்ணும் போயிடுது. பிழையுள்ளன பொறுத்திடுவீர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே பழலம் என்கண் மறைப்பித்தாயின்னு வெண்பாக்கத்தில் பலவாறாக வந்து பாடுறாரு. இப்படியெல்லாம் வந்து நாங்கள்லாம் தப்பு பண்ணா நீ விட்டுடு வேண்டுதான் நாங்கள் செய்கிறோம், அதெல்லாம் வந்து பார்க்காம இப்படியெல்லாம் தண்டிச்சிட்டேன்னு. அப்போ வந்து என்ன செய்யறாரு, அந்த செய்கையை வந்து தன் மீது ஏற்றுக்கொள்கிறார். நான் தான் செய்தேன், நான் தான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இறைவனால் இயக்கப்பட்டங்கிற நினைப்பு அங்கே இல்லை. நான் தான் வந்து சத்தியத்தை மீறி வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த செய்கையெல்லாம் பிழைகளை எல்லாம் தன் மீது ஏற்றிக்கொண்ட உடனே என்ன ஆயிடுது, அந்த தண்டனை அவருக்கு கிடைக்குது. அப்போ வந்து இங்கே மீளா அடிமை பாடும்போது என்ன சொல்றாரு, விற்றுக்கொள்வீர் ஒற்றியன்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் எற்றுக்கடிகள் எண்கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் மற்றை கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே அப்படிங்கிறார். நான் உனக்கு அடிமையா முழுவதுமாக ஒப்படைச்சிட்டேன், நீ எதை வேணாலும் பண்ணிக்கலாம், நீ வித்துக்கலாம், நான் யாரும் ஒற்றி வைக்கல, எங்கள் அப்பாவோ அம்மாவோ 10 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு ஒன்றை ஒத்தி வைக்கல, மீட்டுட்டு போகிறதுக்கு முழுவதுமாக நான் சரணடைந்து விட்டேன், நீ எதை வேணாலும் செய்யலாம், உனக்கு விரும்பி தானே உன்னை ஆட்பட்டேன், நான் என்ன குற்றம் செய்தேன். இது பாருங்க எவ்வளவு பெரிய உண்மையை ஆரூர் பெருமானுக்கு முன்னாடி சொல்றாரு. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினர்னா உலகியல் நோக்கில் செயல்பாட்டு குற்றம்லாம் பண்ணிட்டார்ல, நிறைய குற்றங்கள். அந்த குற்றங்கள்லாம் அம்மாவை வந்து ஏமாத்தினது, இப்போ பொய் சொன்னது, இதெல்லாம் இறைவனையும் சாட்சியாக வச்சு பொய் சொன்னது, இதை போல பின்னால் அது மீற போறோம்னு நினைச்சே வந்து பொய் சொன்னதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ வந்து குற்றம் ஒன்றும் செய்ததில்லைன்னு இப்போ சொல்றாருன்னா, இந்த அற்ப உயிராகிய எனக்கு ஏதியா செயல்பாடு, என்னை வந்து செயல்படுத்தினது நீ தானே, எல்லாமே வந்து அவளை பார்க்க வைத்தது, அவள் மீது ஆசைப்பட வைத்தது, உனக்கும் எனக்கும் வந்து தடையாக அவள் வந்த போதிலும் அந்த தடையை உனக்கும் எனக்கும் வந்து உன்னை நான் அடைய வேண்டும் என்று நான் போகிறேன். அப்போ வந்து அவள் சங்கிலியார் தடையாக வரா, என்னுடைய உள்ள தொடையை அவிழ்த்து என்னுடைய உன் மீது உள்ள பற்றை வந்து குறைத்து அவள் மீது ஆசை வந்து ஏற்படும்படி எல்லாமே நீதானே செய்த, இந்த திருவிளையாடெல்லாம் நீதானே செய்த, எனக்கு ஏதிய செயலு, விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பெற்றேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லைங்கிறார். எனக்கு எதுவுமே குற்றமே கிடையாது, எல்லாமே உன் செயலாக இருக்கும்போது இந்த உயிர்களை பொறுத்து, அண்டத்தில் உள்ள உயிர்களை பொறுத்து எனக்கு எது செயல், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர். ஆக நான் எந்த குற்றமும் செய்யாத எனக்கு நீ வந்து தண்டனை கொடுத்த, குற்றம் எற்றுக்கடிகள் எண்கண் கொண்டீர். எதற்காக? நான் குற்றம் செய்யாம நீ என்னை இயக்கி விட்டு இன்ப துன்பங்கள் எல்லாம் ஆழ்த்தி இயக்கிட்டு எனக்கு வந்து தண்டனை கொடுக்குற. எற்றுக்கடிகள் எண்கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் மற்றை கண் தான் தாராது விழுந்தால் வாழ்ந்து போதீரே என்று சொல்றாரு பாருங்க. ஆக இந்த ஒட்டுமொத்த திருப்பதியத்திலையும் என்ன வருதுன்னா, பெருமானுடைய செயல்பாடு இல்லாமல் உயிர்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை என்பது போல அப்படி சொல்றாரு. அது இது ஒரு முகவுரையாக சொல்லி நான் இதை கொஞ்சம் எளிமையாகத்தான் இருக்கு, நான் கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன். கங்கையை சடையுள் வைத்தார், கதிர்பொறி அறவும் வைத்தார், திங்களை திகழ வைத்தார், திசை திசை தொழவும் வைத்தார், மங்கையை பாகம் வைத்தார், மான்மரி மழுவும் வைத்தார், அங்கையுள் அனலும் வைத்தார், ஐயன் ஐயாரனாரே. ஐயனாகிய எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய உயிர் வர்க்கத்திற்கு எல்லாருக்கும் எல்லாமே உயிர் வர்க்கம் தானே, இறைவன் ஒருவர், அவரை தவிர மீதி தேவர்களாக இருக்கட்டும், படைத்தல் கடவுள் காத்தல் கடவுள்னு இறைவனுடைய தொழில்களை ஏற்று செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து இறைவனுடைய வந்து தொழில்களை ஏற்று செய்யக்கூடியவர்கள் தானே.
கங்கையை வந்து சடையில் வைத்தார். அந்த கங்கையை வந்து ஏன் சடையில் வைத்தார்னா, இப்போ நான் கூட அன்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்க ஒரு நாள் நடத்தும் போது 45 நிமிடமே வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே நிறைவாயிடும் போல் இருந்தால் ஒரு புராணத்தை விரித்து சொல்லுங்க. புராணத்தை நன்றாக மனசுக்குள்ள ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு புராணத்தை வந்து எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கூட நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுபோல கதிர்பொறி அறவும் வைத்தார். அந்த புள்ளிகள்லாம் இருக்கக்கூடிய, ஒளி வீசக்கூடிய, அழலை கக்கக்கூடிய அப்படிப்பட்ட அறவையும் வந்து வைத்திருக்கிறார். இறைவனுடைய இந்த திருவேடங்களை வந்து சொல்றாரு. இந்த புண்ணிய திருவேடங்கள், மருந்து வேண்டிலிவை மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்த தேவன்குடி தேவதேவ இதிய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்கள் என்று இந்த திருவேட பொழிவுகள் அவரை அணிந்திருக்கக்கூடியது, ஆயுதங்கள் எல்லாவற்றையும் இங்கே கொண்டு வர்றார். ஒன்று ஒன்றாக கொண்டு வர்றார். ஆடை அணிகலன்கள்லாம் அதுதான் வீதி போக்காவன வினையை விட்டுவன ஓதியோருக்கு அகப்படா பொருளை ஒருவிப்பன தீதில் தேவன்குடி தேவதேவிய ஆதி அந்தம் இல்லா அடிகள் வேடங்களேன்னு சொல்லுவார். அதான் இறைவனோட திருவுருவம் முழுவதுமாக என் உள்ளத்துல வந்துட்டுதுன்னா, ஓதியோருக்கு அகப்படா பொருளை ஓர்விப்பனா இந்த ஞானத்தை பெருமான் கொண்டு வந்து இருக்கக்கூடிய இந்த திருவுருவம் இருக்க அந்த புண்ணியமான திருவுருவம் அவரை அணிந்திருக்கக்கூடிய ஆடை அணிகலன்கள் ஆயுதங்கள் எல்லாமே வந்து புண்ணிய திருவிழங்கள் சொல்லி அதைத்தான் அங்கே வேயிறு தோழி பொங்கலில் வைத்து மாசரு திங்கள் கங்கை முடிமேல் வைத்து என் உளமே புகுந்தாதனால் என் உள்ளத்திலேயே அவருடைய திருவுருவம் என்ன, எந்த திருவுருவத்தை உருவமே இல்லாமல் குருநாமம் ஓருருவம் ஒன்றுமில்லா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த உருவமே இல்லாத இறைவன் என் பொருட்டு ஒரு புண்ணிய திருவேடத்தோடு ஒரு உருவத்தையும் ஒரு புண்ணிய திருவேடங்களோடு தாங்கி வர்றாரு. அது வந்து முழுமையாக என் உள்ளத்திலேயே பதிந்து விட்டதால் எனக்கு 8 கோள்களாலையும் நவகிரகங்களாலையும் திசை தெய்வங்களாலையும் அது ஆதி ஆத்மீகம் ஆதி ஆன்மீகம் ஆதி பௌதிகம் எந்த வகையாலும் எனக்கு வந்து எந்த இடரும் வராது என்று சொல்றாருல, அதுதான் இங்கே சொல்றாரு. இப்ப கங்கையை சடையில் வைத்தாரா, ஏதாவது ஒன்றை கொஞ்சம் விரியா பார்ப்போம். எதற்காக இந்த கங்கையை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்து இழியும் கங்கை நங்கையாலே நின் சடைமிசை கறந்த தீர்த்தனே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் திருப்பங்கூர்ல பாடுவாரு. புள்ளிருக்கு வேலூர்ல ஞானசம்பந்தர் கடுத்து வரும் கங்கைதனை கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர் என் பெருமானார் தாம் இனிதா உரைய அந்த கங்கை ஆர்த்து வந்து எழுகிற அந்த பாவிகள், சாமி நம்மளை கூப்பிட்டுட்டாரு, இந்த பாவிகள்லாம் அந்த பாவங்களை எல்லாம் தன் மேல கழுவி விட்டுருவாங்களே, தன்னுடைய புனிதம் கெட்டு விடுமேன்னு இந்த உலகத்தையே அழித்து விட வேண்டும் என்று அது அவளுக்கு அந்த ஒரு வேகம். அப்படி வர்றத ஒரே ஒரு தலைமயிரில் அப்படியே பெருமான் தாங்குறாருல. அப்படி மங்கை அங்கு ஒரு பாகமாக வாழ்நிலவு சடைமேல் கங்கை எங்கே வாழ வைத்த கல்வன் இருந்த இடம்னு ஞானசம்பந்தர் பல்லவனீச்சுவரத்துல சொல்றாரு. அது மங்கையாக உருவகிக்கப்படுகிறது கங்கை, அவ்வளவுதான். பறந்து நிறந்து வரு பாய திரை கங்கை கறந்து ஓர் சடைமிசை உகந்து அவளை வைத்து என்று கருப்பரியூர் கருப்பரியூர்ல பறந்து நிறந்து வரும்னா அகன்று நிறந்துனா நிறைய அந்த வெள்ளம்லாம் அந்த நம்ம தொலைக்காட்சி கைபேசியில எல்லாம் பாக்குறோம்ல, உலகத்தையே வந்து பல கட்டிடங்கள்லாம் அடிக்கிறதுல அது போலெல்லாம் வரக்கூடியது அப்படின்னு. அதை போல அப்பர் பெருமானம் ஆர்த்து வந்து இடிந்தொத்த அலைமுனல் கங்கை ஏற்று தீர்த்தமாய் போத விட்டார் திருச்சோற்று துறையினாரே என்று சொல்லி ஆர்த்து வந்து இடிந்தொத்த என்றால் அழைத்து வந்து உலகத்தை அழிக்க வருதுன்னு சொல்லி துறையில சொல்றாரு. அதே சடையில வைத்தாரு கறந்தாரு அப்படின்ட்டு. மையரு மனத்தனாய பகீரதன் வரங்கள் வேண்ட ஐயமில் அமரர் ஏத்த 1000 முகமதாகி வையக நெளிய பாய்வாள் வையகம் நெளிய பாய்வான் வந்திழி கங்கை என்னும் தையலை சடையில் ஏற்றார் சாய்காடு மேயினார் என்று இந்த வரலாறு மிகவும் சிறப்பாக வந்து இந்த உலகத்தை அழிக்க வர்றாரு பகீரதன் வேண்டதான்னு சொல்லி அப்பர் பெருமானம் சொல்லியிருக்காரு. பகீரதற்காக அவருக்காக வெஞ்சின முகங்களோடு விசையோடு பாயங்கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னறி செல்வனாரே என்று சொல்லி அது 4வது திருமுறையில 73வது பதிகம் 4வது பாடல்ல அப்பர் பெருமான் வந்து சொல்லியிருக்காரு. அதனால இந்த கங்கையை வைத்த காரணம் என்னன்னா, உலகத்தை படைத்து உலக உயிர்களை படைத்து உலக உயிர்களுக்கெல்லாம் உடலை எல்லாம் கொடுத்து அவர்களை வந்து வாழத்தக்க வகையில் மரஞ்செடி கொடி வகைகள் இந்த புற காரியங்கள் எல்லாம் படைத்து மழை வழியாக முதல் வந்து நீரை வந்து பெருமான் அருள் இருக்கணும். அப்புறம் பகீரதன் வந்து எனக்கு நிறைய தண்ணீர் வேணும், இது மழையை ஒரு நாளைக்கு மழை பெய்யலன்னா என்ன பண்றது, அதனால வேணும்னு இந்த கங்கையை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவன் அருளியதாக அந்த வரலாறு. முன்னோர்களுக்கெல்லாம் அந்த திதியெல்லாம் கொடுக்கணும், அவர்கள் உயிரெல்லாம் போகணும், மேலே போகணுங்கிறதுக்காக. அப்படிதான் அதோட வரலாறு. கதிர்பொறி வந்து அழலாய நாகம் என்று அது சொல்லியிருக்காரு. அவளது வந்து அழலையே கக்கக்கூடிய நாகம் என்று பல இடங்கள்ல வந்து
சொல்லியிருக்காரு. திங்களை திகழ வைத்தார்னா இது ஒரு சரணாகதி தத்துவம், எல்லோருக்கும் தெரியும் இந்த வரலாறு. அது ஒவ்வொரு நேரத்தில் நிறைய பேர் அன்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தட்சன் சாபம் விட்டோடனே இந்த 16 கலைகளில் 15 கலைகள் போனோடனே பிரம்மன்ட்ட ஓட, பிரம்மன் உடனே பெருமான்கிட்ட போ, அவர் மட்டும்தான் உன்னை காக்க முடியும், அவன் அதிகமாக வரம் வாங்கியிருக்கான்னு. அப்படியே அந்த 16வது கலை ஒரு கலையை மேலே வைத்து இனிமேல் உன்னுடைய கலைகள் வளரவும் தேவையுமாக இது நிகழும், நீ கவலைப்படாத போன்னு சொல்லி அந்த இரவும் பகலும் வருவதற்காக எல்லாமே இறைவனுடைய திட்டங்கள் தான் அங்கே நிகழ்கின்றன. சரணடைந்தாரை காக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெருமான் அந்த திங்களை திகழுமாறு, பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியுமாறு ஒரு அழகாக அங்க வச்சிருக்காரு. திசை திசை தொழவும் வைத்தாருன்னா திசையாரும் அடியாரும் எல்லாரும் அவர்கள்லாம் அனைத்து திசைகள்லையும் இருக்கக்கூடிய, அனைத்து அண்டங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் தன்னை தொழ வைத்தார். அதனாலதான் நமக்கு செயல் இல்லை, பெருமானுக்கு செயல்னு சொன்னி நான் முகப்பு சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் இருந்துக்கிட்டா போதும். இதெல்லாம் நினைச்சு அப்படியே நீங்க இதை சொல்ல சொல்ல நினைத்தீங்கனாலே உங்களுக்கு போதும். திசை திசை தொழ வைச்சார்னா அந்தந்த திசைகளில வாழக்கூடிய உயிரினங்களை, பல்வேறு உயிரினங்கள், மக்கள், தேவர்கள், வானவர்கள், அரக்கர்கள் என்று பல்வேறு உயிர்களை எல்லோரையும் தன்னை தொழுமாறு வைத்தார். இறைவன் தன்னை தொழுமாறு செய்து அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களுக்கு நற்பேர் அளிக்க தீதகற்றி மங்கையை பாகம் வைத்தார். நிறைய அது எதற்காக பாகம் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி, தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்திலனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோக இது வீடுவர்கான் சாழல்னு சொல்லி இப்படி ஒரு நடிக்கலைன்னா பெருமான் தன்னையே பெண்ணாக வேறுபடுத்தி பேதப்படுத்தி, ஏன்னா இந்த உலக உயிர்களை எல்லாம் ஆண்களுமாகவும் பெண்களாகவும் அழியாகவும் இப்படியெல்லாம் படைத்து அவர்களை முயங்க வைத்து இயங்க வைத்து இன்ப துன்பங்களில செலுத்தி ஆட்படுத்தி பக்குவப்படுத்தி தன்னை அணைய செய்ய வேண்டும் என்றால் பெருமானும் அந்த உருவத்துக்கு வரணும். அங்க பரசிவத்துக்கு எது உருவமே இல்லை. ஆனா என்ன பண்றாரு, உயிர்கள் மாட்டு ஒரு இறக்கப்பட்டு நினைச்ச உடனே தன்னுடைய பராசக்தியை தன்னுடைய சக்தியை பிரிப்பில்லாத பாலும் இன்சுவின்னு சொல்லணும்ல அப்படி. ஆனால் பெருமான் நினைச்சா எதையும் செய்ய முடியும் இல்லையா, அதை வேறுபடுத்துறாரு. அங்கே அருவமா இருக்கு. அப்புறம் மாயையில தோய்ந்துதான் நமக்கு நாதம், விந்து, சதாக்கியம். நாதம்னா ஞானமயமானது, விந்துன்னா செயல் சக்தி, இது கிரியை மயமானது. அப்புறம் இரண்டும் சேர்ந்தது சாதாக்கியம். எல்லா உருவங்களுக்கும் நிலைக்கலன் மாகேஸ்வர தத்துவங்களாக உருவாகக்கூடிய எல்லாருக்கும் நிலைக்கலனாக இருக்கிறது. அப்ப ஆணும் பெண்ணுமாக அடியாருக்கு அருள் செய்து என்று சொல்லுவார். ஆணும் பெண்ணுமாய் அடியாருக்கு அருள் செய்து இதை சேர்கின்றவருக்கு இன்னும் சிந்தை செய்ய வல்லான் என்று சொல்லி அற்புதமாக இந்த இதுல சித்தியார்ல 167வது பாடல் அது மனப்பாடம் பண்ணும் நண்பர்கள்லாம். சிவம் சத்தி தன்னை என்றும் சத்திதான் சிவத்தை என்றும் இருவரும் புணர்ந்து இங்கு உலகுயிர் எல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கன்னியாவால் தவந்தரு ஞானத்தோருக்கு தன்மைதான் தெரியுமன்ற என்று 167 சித்தியார் இதை விட ஒரு சிறப்பான பாடல் இல்லை. சிவம் வேற இல்லை, சக்தி வேற இல்லை. இது ஞானியர்களால் மட்டும்தான் உணர முடியும். பெருமான் இப்படி ஒரு நடித்து கொண்டிருக்கிறார் என்பது என்று. அதே போல மங்கையை ஒரு பாகமாக வைத்திருக்கிறார். மான்மரி மழுவும் வைத்தார். அந்த மான்கன்று அந்த தாருகாவன முனிவர்கள் எல்லாம் வீசக்கூடிய அந்த மரியை கையிலேயே எழுந்திருக்கிறார். மழுவும் வைத்திருக்கிறார். அங்கையில் அனலும் வைத்தார். அதுதான் நமக்கு நட்டப்பெருமான் நடனம் ஆடுறதுல இடக்கையில அந்த அழித்தல் தொழிலை குறிப்பதாக அந்த அனல் வைத்திருக்கல. பஞ்சபூதங்களையும் ஒன்றாகி வேறாகி உடனாகி தானே இருக்கார் பெருமான், அப்படித்தானே வைத்தார். இதுதான் யார் வைத்தார்னா நமக்கு தலைவனான ஐயாறுல இருக்காரு அந்த பெருமான் தான் ஐயனாரே என்று சொல்லும் பொழுது அந்தந்த தலத்திற்குல பாடும்போது அந்த இறைவன் தான் பாடுவது ஒரு உபச்சார வழக்கு. ஏன்னா பெருமான் நீக்கமுறை எங்குன்னு இருக்கும் போதும் நமக்காக சிறப்பாக அந்தந்த தலங்கள்ல வீட்டு கூடிய நிலையிலே அந்த பெருமானை விழிக்கும் போது அந்த தளத்தில் உள்ள ஈசன் இறைவன் சொல்லுவாங்க. அதனால அடுத்த ஊர்ல இல்லைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். பொடிதனை பூச வைத்தார். பாருங்க, பெருமான் தான் பொடிய அவர் பூசி இந்த உலகருக்கெல்லாம் உணர்த்துவதற்காக வெந்நீர் சன்னித்த மேனியினான் மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த முற்றப்பொடி பூசியோர் நம்பி எப்படிலாம் சொல்றோம்ல, முழுவதுமாக வெந்நீரை பூசி நம்மையும் பூச வைக்கிறாரு. இந்த வெந்நீரோட பெருமையை உனக்கு உரையாலேயோ வாக்காலேயோ சொன்னா புரிந்து கொள்ள மாட்டான்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமானை
அவதார காரணத்தால அதுல ஒரு முதன்மையாக்கி அந்த திருவெண்ணீட்டினை உலகோர்கான பாண்டியனுக்கு ஏற்பட்ட வெட்பு நோயை அந்த மந்திரமாவது நீர் என்று சொல்லி திருநீற்று பெருமைகளை எல்லாம் பட்டியலிட்டு திருநீர் அணிவதால் விளையக்கூடிய துன்ப நீக்கத்தையும் இன்ப ஆக்கங்களை எல்லாம் பட்டியலிட்டு உலகோர்கான அங்க நமக்கு பண்றாரு இல்லையா. அப்படியே நம்ம வெந்நீர் பூச மாட்டோம். நான் இதை கடுமையாக சாடி கொண்டிருக்கிறேன். சைவ உணவு முறையில் உள்ளவர்கள் வழி வழியாக சைவ நெறியில் அந்த குடும்பத்தார்களோட முழு நீரை பூசுவதில்லை. சரி, இங்க இது பேச வரவங்க 2 பேரும் முழு நீரை அணியவில்லை. நீ பேசாத, நீ வராதேன்ட்ட. நீ முழு நீரை அணியிறது கூட அதோட பெருமை கூட தெரியாம நீங்க எதற்கு பேச வரீங்க? தயவு செய்து. அப்போ என்னன்னா சினம் தான் நான் என்ன பண்ண முடியும்? அதற்குன்னு ஒரு அடிப்படை இலக்கணம் இருக்கு இல்லையா? அது செய்யணுமா வேண்டாமா? பொடிதனை பூச வைத்தார். பெருமான் தான் நம்ம பூச வைத்தார். எதற்காகனா நமக்கு நலம் விளைவிக்க. பொங்கு வெண்ணூலும் வைத்தார். அந்த பொங்குன்ற அந்த இடத்துல நன்றாக இலங்கி தோன்றக்கூடிய என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும். என்ன நூல்னா வெண்மையான நூல். இது பூநூல் என்று சொல்லி ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பிராமணர்கள் தான் அந்த பூநூல் உரியது. அப்புறம் நம்ம பார்த்துருப்போம், வைசியர்கள்லாம் அந்த ஆவணி ஆவட்டம் அன்று மட்டும் போடுவார்கள். எங்க ஊர்ல எல்லாம் அந்த ஆசாரி, இந்த பத்தர்கள், அவங்கெல்லாம் அந்த வைசியர்கள் அதுல இருப்பாங்க. மற்ற வியாபாரிகள் இப்ப எல்லா குலத்தாவரும் வியாபாரம் பண்ணனா பிராமண வைசியர், சத்திரிய வைசியர், வைசிய வைசியர், சுத்த வைசியர்னு அப்படியே எல்லாம் இப்போ போயிடுச்சு வைசியர்னு. அப்போ குலம் வகுக்கப்பட்டிருந்தப்போ எல்லா குலத்தவருக்கும் அப்படின்னா ஆகமங்கள்ல இருக்கு. ஒருத்தர் கூட கேட்டாரு, நான் சொல்லி அதையே சுட்டி காமித்தேன். ஆகமத்தில் இருக்கு, முப்புர நூல் என்பது பிராமணர், சத்திரியர், வைசியர், 4ஆம் குலத்தவர் எல்லோருக்குமே உண்டு அப்படின்னு. நான் கூட கொஞ்சம் பார்த்தேன் சார்கிட்டயே கேட்டேன். நம்ம இவர் அப்புறம் நம்ம கந்தசாமி டைரக்டர் அவர் இருந்தார். கேட்டேன், ஏங்க பிராமணர்கள் மட்டும் அணிகிறாங்க, நம்மளாம் ஏன் நீங்களாம் அணியல? நான் ஏன் அணியலை, என்ன காரணம்னா இது எதனால விட்டு போச்சு, எப்ப விட்டு போச்சுன்னே தெரியலையே. ஆகமங்கள்ல 4 குலத்தவருக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நின்றுட்டா இப்ப கூட ஒரு முகநூல்ல ஒருத்தர் கேட்டாரு, நான் ஆதாரத்தையே எடுத்து பதிவு செய்தேன். அப்ப பொங்கு வெண்ணூலும் வைத்தாருன்னா நாம காப்பாக வெண்ணூலும் அறியணும். பெருமானே வரும்பொழுது அந்தனரா உருவம் எடுத்து வரும்போது வெண்புரி நூல் அணிந்து இதெல்லாம் இருக்கு. வெண்புரி நூல் அணிந்து இருக்கிறாரு பல இடங்கள்லயும் விரைவி சொல்லப்பட்டிருக்கிறது அதோட பெருமைகளும். கடியதோர் நாகம் வைத்தார். ஒரு கடும் கோபம் உடைய ஒரு நாகத்தை வைத்திருக்கிறாரு. காலனை கால வைத்தார்னா, இந்த காலன்னா கக்க என்று ஒரு பொருள், சரியான பொருள். கால என்பதற்கு கக்க என்று அந்த நம்ம தமிழ் அகராதியில போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வீச என்று கூட எடுத்துக்கலாம். அதுதான் நிகழ்வுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் பொருளை அங்க என்ன நிகழ்வு நிகழ்ந்தது, காலால் வீசி தானே கொன்றாருன்னு இருக்கு இல்லையா, காலனை காலால் வீட்டினார்னு இருக்கு இல்லையா. ஆக காலனை கால வைத்தார்னா சரணடைந்தாரை காப்பதன் காரணமாக காலனை கால வைத்தார். வடிவுடை மங்கை தண்ணில் மார்பில் ஒரு பாகம் வைத்தார். அவரு தான் வைத்தார் இந்த அழகிய மங்கை. வடிவுடைன்னா நல்ல வடிவம் உடைய மங்கையாகிய அம்பிகையை மார்பில் ஒரு பாகம் வைத்தார். வெளியில தோன்றும் பொழுது தன்னிலிருந்து பிரியாத தன்னுடைய சக்தியை தனக்கு சமம், அதாவது பிரியாத சக்தி அதுல போய் சமம்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை போல ஒரு பாகம் வைத்தார். அடியினை தொழவும் வைத்தார். இணையார் திருவடிகள் என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்து விழுந்தேன்னு சொல்றாரு. நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார். பெருமான் தான் வைக்கிறார். அங்க சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவதிக வீரட்டானத்துல சித்தவட மடத்துல சாமி தான் கொண்டு அடிமையில் வைக்க ஆசையால் வாழ்கின்ற அடி என் தலைமையில் வைக்கும் என்று ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நான் என்ன பாடுவார். இப்படி ஏமாந்து போயிட்டேன். அடியினை தொழவும் வைத்தார்னா ஈர்த்து ஆட்கொண்டு தன்னுடைய திருவடி தாண்டா உனக்கு இலக்கு, என்னுடைய திருவடியை நீ பற்றி கொள்ளு என்று உயிர்களை செயல்படுத்தி இன்ப துன்பத்தில் ஆழ்த்தி தக்க பக்குவ நிலையில தன்னுடைய திருவடியை தொழ வைக்கிறாரு. எல்லாரையுமா தொழ வைக்கிறாரு. கடவுளே இல்லைங்கிறான். அப்புறம் சும்மா காமிய பக்தி பண்றான். காரியத்துக்காக மட்டும் சாமி கும்பிடுறான். சரி, காரியம் ஆயிட்டுன்னா சுத்தமா சாமியை மறந்து திரும்ப விலங்கு போல வாழ ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கெல்லாம் இல்லை. நல்ல பக்குவ நிலையில அவர்களை எல்லாம் அடியினை தொழவும் வைத்தார். ஐயன் ஐயாரனாரே என்று சொல்லி உடைதரு கீழும் வைத்தார். அந்த கீழ் உடைன்னா கீழுங்கிறது தான் மருவி கீழ்ன்னு இருக்கான். நிறைய இடத்துல கீழ் உடைன்னு வரணும், அன்பர்கள் புரிந்துக்கணும். கீழ் என்று சொல்லினா அந்த அடியில இடுப்புல அணிஞ்சிக்கிறதுல அதுதான் சொல்றாங்க. கீழ் இருந்ததுதான் மருவி கீழ்ன்னு வந்திருக்க போயிருக்காங்க. உடைதரு கீழும் வைத்தார். உலகங்கள் அனைத்து வைத்தார். அனைத்து உலகங்களையும் படித்தவர் பெருமான் தானே. மேலே 7 உலகம், கீழே 7 உலகம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஒவ்வொரு
உலகங்கள்லாம் இருக்காங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா சுக்கராச்சாரியார் இவனுக்கு சூரபன்மனுக்கு உபதேசிக்கும் போது, இந்த சூரிய குடும்பம் ஒரு அண்டண்டா, பிரம்ம விஷ்ணு ருத்ரர் இந்திராதி தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு அண்டம். இதை போல மண் சம்பந்தப்பட்டது மட்டுமே 1,00,000 அண்டம் இருக்கு. எது பிருத்திவி சம்பந்தப்பட்டது மட்டுமே 1,00,000 அண்டங்கள் இருக்கு. அந்த 1,00,000 அண்டங்கள்லயும் பிரம்ம விஷ்ணுக்கள்லாம் இருக்காங்கன்னா பெருமானுடைய பரத்துவத்தை ஓரளவு நம்ம உணர வேண்டும் என்று அந்த கதை புராணம் படிக்கணும். கந்த புராணம் படிக்கலைன்னா நீங்க வந்து அது என்னத்த சொல்றது, அதாவது இப்படி எல்லாம் சொன்னா என்னன்னா அப்படியாவது படிப்பீங்களான்னு தான். கந்த புராணம் சைவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். சிவபரத்துவத்தை வந்து சொல்லக்கூடிய நூல், செயலாக்க நிலையில அது போல வந்து உறுதியாக நம்ம உள்ளத்துல பதிக்கக்கூடிய நூல் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நூல் இந்த புராண செய்திகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புராணங்கள்லாம் சும்மா போய் ஏதோ வந்து புனைந்ததுன்னு எவனோ சொல்றான்னா அவனுக்கு பதில் சொல்லணும்ல. வேத முதல்வன் முதலாக விளங்கி வையத்தவர் ஏதப்படாமல் உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலா பொழிந்த சூதன் ஒளிமாலை என்று கலிக்கோவைக்கு சொல்லுகின்ற ஆற்றிலிட 8வது பாடல எழுத்து போகுதுல்ல. அப்ப ஞான சம்பந்தர் 18 புராணத்தையும் படின்னு சொல்றாருன்னு சேக்கிழார் அதுக்கு விளக்கம் எழுதுறாருல்ல. புராணங்களை வந்து வெவ்வேறு கால பேதத்துல நடந்திருக்கும். யுக பேதங்கள்ல சில வேறுபாடுகள் இருக்கும். அதனால வந்து அவை வந்து ஏற்கத்தக்கவைன்னு எவனா சொன்னானா அது கேட்கக்கூடாது. அப்ப வந்து திருமுறையில் அவ்வளவு புராண செய்திகளும் வந்து சொல்லப்பட்டிருக்க. அவ்வளவு புராண செய்திகளை வந்து சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டிருக்கு, அதை வந்து நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். உடைதரும் கீழும் வைத்தார், உணவகங்கள் அனைத்தும் வைத்தார், படைதரும் மழுவும் வைத்தார், மழுவை ஏந்திருக்கிறாரு, பாய்புலி தோளும் வைத்தார். எல்லாம் தாருகா முனிவர்கள் வந்து இறைவனை அழிக்க இறைவனுடைய பரத்துவத்தை வந்து குறிப்பதற்கான அடையாளங்கள். விடைதரும் கொடையார் வைத்தார், விடையார் கொடி உடையான் வீழி மேலையான்னு சொல்லி வரும்ல. ஆமா, விடை அதான் இறைவனுக்கு வந்து கொடி அடையாளம் இருக்கு இல்லையா. இப்ப சேர சோழ இந்த இதுல இருந்து தான் அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டான். சேர சோழ பாண்டியன் பல்லவன்னா ஒரு கொடி வச்சுக்கிட்டான்னா பெருமான் விடையை வந்து கொடியா வச்சிருக்காருல்ல அடையாளமாக. அது இந்த சமயத்தையே வந்து குறிக்கும். அதனாலதான் கொடிக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு. ஏன்னா இந்திய தேசத்தில் நம்ம ஆளுகளுக்கே கொடியோட மரியாதை தெரியாம எல்லாம் தப்பு பண்றானுங்க. ஏன்னா அது இந்திய தேசமே ரெப்ரசன்ட் பண்ணுது. சிவன் என்ற நாமத்தை சொன்னா எங்கேயுமே நிறைந்திருக்கக்கூடிய பெருமானை வந்து எப்படி அடையாளப்படுத்துகிறதோ அதுபோல இந்த கொடியானது, இந்த அடையாளமானது இந்திய தேசிய கொடியாக இருக்கட்டும், இந்திய தேசம் முழுமைக்கும் வந்து ஒரு பிரதிநிதித்துவமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல விடை கொடி என்பது வந்து பெருமானை வந்து அப்படியே முற்றிலுமாக பிரதிபலிப்பதாக ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய, அதனால கொடி வந்து பல இடங்கள்ல போற்றப்படுகின்றன, விழாவிற்கு முன்பு ஏற்றப்படுகின்றன. விடைதர கொடியும் வைத்தார், வெண்பொறி நூலும் வைத்தார். அதுதான் நூல் அணிந்ததான் சொல்லிட்டேன். அடைதர அருளும் வைத்தார். அருளே உருவாக அருளே திருமேனியாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த உயிர்கள் எல்லாம் வந்து இறுதியிலே தன்னை அடைவதற்கு அருள் வைக்கிறார். இப்ப கொடுக்கறதெல்லாம் சின்ன சின்ன அருள். இப்ப பாருங்க நம்மளுக்கு கொண்டாந்து ஆட்படுத்தியிருக்காருல, அவருடைய பரத்துவத்தை எல்லாம் பேசுவதெல்லாம் கேட்பதற்கு நம்மை ஆட்படுத்தியிருக்காரு. அந்த பேரருள் எத்தனை உயிர்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு 13, 8, 21 பேர் தானே வராங்க. கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு நான் அனுப்புற செய்தி போய் சேருது. 6,000 பேர் வழிபாட்டு நெறியில் இருப்பான். ஒரு 600 பேர் இதே போல சைவ ஒழுக்கத்துல ஓரளவு சிவபெருமான் தான் ஒரே கடவுள்னு அப்படிலாம் கூட இருப்பாங்க. இதே போல இந்த பரத்துவத்தை கேட்கறதுக்கு கற்றல் உடையார் பெரியார்னு முதல் பதியத்திலே சொல்லிட்டாரு. கேட்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் வராங்க. அந்த அருள் நமக்கு வந்து கிடைத்திருக்குன்னா அதை வந்து நம்ம நினைச்சு பெருமைப்படுத்திக் கொள்ள வேணும். அடைதர அருளும் வைத்தார் ஐயர்னாரு. தொண்டர்கள் தொழவும் வைத்தார். பாருங்க பெருமானுடைய செயலை. தொண்டர்களை எல்லாம் அவனோட தொண்டரே ஆக்கி பக்குவப்படுத்தி பல நாளும் பக்குவப்படுத்தி அவர்கள் தொண்டர் என்ற நிலைக்கு இலக்கணத்துக்கு தன்னை தவிர வேறு எதையுமே பற்றுக்கோடாக இல்லாத நிலையிலே அந்த நிலைக்கு உயர்றாங்க இல்லையா. அப்போ வந்து அந்த தொண்டர்களை வந்து தன்னை தொழ வைத்து இடையராது தொழ வைத்து அவர்களுக்கு பேரொருள் விளைவிக்கக்கூடிய பெருமான். தூமதி சடையில் வைத்தார், சரணாகதி தத்துவத்திற்கு சரணடைந்தாரை காப்பார் என்பதற்கு அடையாளமாக முன்னதாகவே வந்திருக்கு. இண்டையை திகழ வைத்தார். இண்டை மாலைன்னா பலருக்கு தெரியாது. இண்டை மாலைன்னா மலரையும் அந்த இலையையும் மாற்றி மாற்றி கோத்து ஒரு வட்டமாக கோத்து சூடக்கூடியது, தலையில் சூடக்கூடியது என்று அது முடிமாலை என்று சொல்லுவாங்க. எமக்கு இன்பம் என்றும் வைத்தார். என்றைக்குமே நமக்கு வந்து இன்பத்தை அவர் எமக்கு என்று சொல்லும் பொழுது நம்மளோட சேர்த்து கொள்றாரு. எமக்குன்னா எனக்கும் என்னை போல அடியா இருக்குன்னா நம்மையும் சேர்த்து கொள்கிறாருன்னு வச்சுக்கலாம. எமக்கு என்றும் இன்பம் வைத்தார்னா எப்பொழுதுமே வந்து பெருமான் ஆசை தீர கொடுப்பார், அலங்கல் விடைமேல் வருவார், காசை
மலர் போல் மிழத்தார் கடவுர் மயானம் அமர்ந்தார்னு சொல்லி ஞானசம்பந்தர் பாடுவார். ஆசையார அருள் நல்கிய செல்வத்தர்னு திருக்கருகாவூர், இந்த கரு காக்கிறதுக்காக போறாங்கல்ல அந்த திருத்தலத்துல ஆசையார அருள் நல்கிய செல்வத்திருக்கிற தொடர வந்து சொல்லுவாரு. ஆசை தீர கொடுப்பாருன்னா யாரு ஆசை தீர கொடுப்பாரு? நம்ம ஆசை தீர பெருமானால கொடுக்க முடியுமா? அவருக்கு ஆசை தீர கொடுப்பார். அது வந்து ஒரு நல்ல இதை அழகா எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல வந்து எமக்கு என்றும் இன்பம் வைத்தார்னா அவரே இன்பமயமா தானே இருக்காரு, பேரின்பமயமா தானே இருக்காரு. நீ வந்து ஒரு சித்த பொருள், நான் ஒரு சித்த பொருள்டா, நான் என்ன வந்து அடைந்து அந்த இன்பத்திலேயே நீ திளைத்து மூழ்கி இருக்கிறதுக்கு பதிலாக அந்த தூள உடம்ப வந்து முட்டாதனமா அறிவே இல்லாத உடம்ப வந்து சதம் நினைச்சு இந்த புற உலகு, எந்த அறிவும் இல்லாத அந்த புற உலகு நான் தான் உயிராக அதுக்குள்ள வந்து பூந்து கலந்து எல்லாம் செய்யறேன், அவற்றை அதில் வரக்கூடிய வந்து சிற்றின்பத்தையே அப்படி நினைச்சிட்டு இருக்கே, உனக்கு ஒரு பேரின்ப வடிவாகவே நான் இருக்கிறேன், நீ வந்து பேரின்பத்தை தூய்த்துக்கொள் என்று. அதை போல எமக்கென்றும் இன்பம் வைத்தாருன்னா நிலைத்த இன்பம், அந்த பெருமானை போய் அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அந்த இன்ப நிலையிலேயே வந்து என்றைக்குமே இருக்கக்கூடிய அந்த நிலை. வண்டு சேர் குழலினாலே மருவியோர் பாகம் வைத்தார். வண்டு மொய்க்கக்கூடிய, அதாவது மலர்களை அணிந்ததால மனம் உள்ளதால வண்டுகள் மொய்க்கக்கூடிய அம்பிகையை ஒரு பாகம் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி ஐயன்னு சொல்லிடுறாரு. அண்டவானும் அண்டத்துல அனைத்து அண்டங்களிலும் உள்ள வானவர்கள் தானவர்கள் எல்லோரும் வந்து போற்றி பரவி அங்கு அவர்கள் எல்லாம் வந்து இந்த ஐயாற்றுல வந்து போற்றி பரவுகிறாங்க. மனிதர்களே நாம வந்து இங்கே வாழக்கூடியவர்கள், இந்த ஊர்ல வாழக்கூடியவர்கள், சூழ வாழக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து ஐயனாரரை வந்து ஏற்றி போற்றி அருள் பெறுவோம் என்பதற்காக வானவர்களே, அண்டங்களிலே இருக்கக்கூடிய வானவர்களே இங்கு வந்து ஏற்றுகிறார்கள். அங்கெல்லாம் அவனுக்கெல்லாம் கோவில் இல்லை. ஆமா, வானவர் வணங்க வைத்தார். வானவர்களை வணங்க வைத்தார்னா பல முறை வந்து எல்லா செல்வங்களையும் இறைவனை போற்றி பரவி பலகாலம் தவம் செய்து பக்தியினால் வழிபட்டு பலகாலம் தயவம் செய்து புத்தி ஒன்று வைத்து கொண்டான் புள்ளிருக்க வேலை பலகாலம் வந்து இறைவனை வந்து வாசனலம் செய்து எம்மையோர் மலர்துவோ ஈசன் எம்பெருமான் இனிதா இணைந்திருந்தாலும் பலகாலம் இறைவனை வழிபட்டு பிறர்க்கரிய வரங்கள் எல்லாம் பெற்று அதுக்கப்புறம் என்ன வந்துடுது, அங்க போய் அமர்ந்த உடனே இப்ப அப்படிதான், இதுதான் உலகியல். அங்க வந்து நான் தான் படைக்கிறேன், நான் தான் காக்கிறேன், நான் தான் அதை செய்கிறேன், நான் தான் சொல்லி இறைவன் தான் இவர்கள் உயிரறிவிலை மேலோங்கி செயல்படுத்துகிறார்கள் என்ற ஞானத்தை வந்து உணர்ந்தும் அதை முற்றிலுமாக இந்த திரோதான சக்தி உன்னுடைய பக்குவம் நோக்கி மறைக்க அப்படி செயல்படுறான் பார்த்தீங்களா. அந்த வானவர்கள்லாம் வணங்க வைத்தார், வல்வினை மாய வைத்தார். இதுல என்னன்னா பல புராண செய்திகள்ல பல வானவர்கள் வந்து நெறிதவறி வந்து நடந்து இப்படிலாம் இருக்கும் பொழுது அரக்கர்களை படைத்து அவனுக்கு வேண்டிய வரங்கள் கொடுத்து இவர்களை பதவி இழக்க செய்து அடித்து உதைத்து துவைத்து மீளவும் தன்னிடம் வர சொல்லி எல்லாமே என்னன்னா இறுதி நோக்கம், இறுதியாக மனித உயிர்களாக இருக்கட்டும் வானவர்களாக இருக்கட்டும் எந்த உயிர் வந்து தன்னை வந்து அடைய இன்பத்தை அடைய வேண்டும் என்று அதற்காக அடித்து துவைத்து அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக சூரபத்மன் 3 வரம் தான் கேட்கிறான், 5 வரம் கொடுக்குறாரு. அவரு 3 தான் கேட்கிறான், அவனுக்கு 5 வரம் கொடுக்குறாரு. 1008 அண்டங்களை 108 யுகம் ஆள்லான்னு கொடுக்குறாருன்னா எப்படிப்பட்ட வந்து பெருமான்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவனோட அடித்து துவைத்து துவைத்து வந்து பக்குவப்படுத்தினா. அதனாலதான் இப்ப ஒருத்தர் கூட கேட்டாரு, மக்களோட வந்து யோகியாம்சத்துக்கு தகுந்தாப்புலதான் ஒட்டுமொத்த மக்களோட யோகியத்துக்கு தகுந்தாப்புலதான் அரசன் அமைவான், குருவும் அமைவாரு. இன்னைக்கு பீடங்கள் பல குரு பீடங்கள் சொல்லிக்கொள்ள அவ்வளோ இல்லை. அதே போல ஆட்சியாளர்களும் அப்படி வராங்கன்னா என்ன காரணம்னா நம்ம ஒட்டுமொத்த எல்லாம் காமிய வழிபாடு. நம்ம கோயிலை இடிக்கிறானன்னு கொஞ்சம் கூட ஒரு உணர்வு கிடையாது, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க கிடையாது. இவ்வளவு இது இருக்குல்ல, சைவ அமைப்புகள் இருக்க இந்த ஊரில் நீ கோயில் இடிக்கிறிய உணர்வு வரணும் இல்லை. கோயிலை இடிக்கலாம் ஒரு காரணத்துக்காக, அது தேவையில்லை, 200 இது அது பல இதுக்காக தேவைப்படுது. என்ன அதற்காக ஒரு ஆலயத்தை கட்டி வச்சுட்டு அதுக்கு ஒரு கும்பாபிஷேகத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய மூர்த்திகளை எல்லாம் ஆவாகனம் பண்ணி அங்க கொண்டு வச்சுட்டு இந்த மூர்த்திகளை எல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து இடிக்கலாம். இதுதானே முறை. கையில முத நாள் நைட்டு இரவு பூஜை பண்ணிட்டு போயிருக்கான், மறுநாள் வந்து இடிக்கிறான், மூர்த்திகளை எல்லாம் இடிச்சு தள்ளுறான். 63 நாயன்மாரை இடிச்சு தள்ளுறான். ஒரு கொடிய காட்சியை பார்த்தேன் ஒரு கைபேசியில. எவனாவது ஒரு கண்டனம் தெரிவிக்கிறானா? இவ்வளவு அமைப்புகள் சைவ அமைப்புகள் இருக்கு, மற்றவங்க எல்லாம் விடுங்க. அப்போ வந்து காமிய வழிபாடு தானே. எப்படியாவது சாமி கிட்ட வரத்தை வாங்கிக்கணும், நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், இந்த புத்தியில இருந்தா எப்படி அருள் கிடைக்கும்? அதனாலதான் உதைக்கிறாரு, வானவர் வணங்க வைத்தாரு.
போயிடுறான். காமிய வழிபாடு பண்ணி இந்த பொருள் ஆட்சி அதிகாரம் கிடைச்சோன்னா சாமியை முற்றிலுமா மறந்துடுறான். அப்புறமா அவனை அடிச்சு ஒதுக்கி துவைச்சு அவனுடைய வலிய வினைகளை எல்லாம் மாயுமாறு நீங்குமாறு வைத்தார். காணிடை நடனம் அடியார் உலராக அருள் செய்தவர்கள் மேல் எவ்வமுறை வைகளும் நடமாடும் இடம்னு சொல்லி இங்க மயிலாடுதுறையில வந்து பாடியிருப்பாரு. நமக்கு தான் போற்றி அருள்கண்ணின் ஆதியாம் மலர் போற்றி அருள்கண்ணின் அந்தமாம் செந்தில்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொறுப்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூந்தெழுகள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத கொண்டறியும் போற்றியாம் உய்ய கொண்டருளும் பொன்மலர்கள். இந்த ஐந்தொழில் பெருமானுடைய நட்டமாடக்கூடிய பெருமானுடைய ஐந்தொழில்களை குறிக்கக்கூடிய திருமுறைகள்ல உள்ள ஒரே பாடல் இது. இதனால அன்பர்கள் வந்து இதை மனப்பாடம் செய்து நாளும் வந்து ஓதலாம். இது முக்கியமாக பெருமானுடைய திருவடியை வந்து அந்த ஐந்தொழில் நடனத்தை முழுவதுமாக சுட்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இது. வானமா காணிடை நடனம் வைத்தார். இடையராது நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு பெருமான். ஒரு நொடி துகள் கூட கிடையாது. எங்கேயுமே நடனம் ஆகிட்டு இருக்காரு. நம்ம உயிர்களையும் நடனம் ஆடிட்டு இருக்காரு. இங்கேயும் வந்து நடனம் ஆடிட்டு இருக்காரு. எங்க நெற்றிக்கு நேரே உருவத்தின் இடைவெளி உற்று உற்று பார்க்க உணர்வு ஒரு மந்திரம் பற்றுக்கு பற்றாக பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்னன்னா தேர்ந்து கொண்டேனே என்று சொல்லி இங்க இருந்துகிட்டு ஆடிட்டு இருக்காரு. தான் நனவலைகள் இங்க இருந்து வருது, நமக்கு செயல்பாடு வருது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமான் எங்கேயோ வந்து காட்டுல நட்டம் ஆடல, எங்கேயுமே வந்து நிறைந்து இந்த நட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஐந்தொழில் இயக்கம். இப்ப நான் பேசுறேன்னா பெருமான் இயக்குவதால தானே பேச முடியுது. ஐந்தொழில் நட்டம் இங்க இருக்கு. கேட்கிறோம்னா பெருமான் இயக்குவதால தான் கேட்க முடியுது. அதனால காணிடை நடனம் கனலாது அது வந்து வரலாறு தெரியும். விழித்தாரு அவர் மட்டும்தான். பெருமானை தவிர யாரும் வேண்டவும் இல்லை. அடுத்தது திருநிலகன்ற. அதனாலதான் முதலாக வைத்தாங்க. ஏன்னா முதலடி வந்து பெருமான் தில்லைவாழ அந்த அடியாருக்கு அடியான்னு எடுத்து கொடுத்தாரு. சுந்தரமூர்த்தி சாமிகள் வாயால முதல்ல வந்து அடுத்து தன்னுடைய அடி இல்லாம அவரையே வந்து பாடுவது போல வந்து ஒரு நாடகம் கட்டினது திருநீலகண்டத்து கோயவனாருக்கு அடியான். அதனாலதான் முதல்ல வந்து வச்சிருக்காங்க. அவரை யாரும் வெள்ளலையே இதுவரையிலும். அம்மனை கனலா வைத்தார். ஆணிடை ஐந்தும் வைத்தார். அந்த பஞ்ச கவியம் அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம ஆடினாய் நறு நெய்யோட பால் தயிர், அப்புறம் இந்த சாணம், அப்புறம் இந்த கோமியம் இது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த திருநீர் ஆடுறோம் பாருங்க. கோமியம் கோஜலங்கிறது நேரடியாக தெரியாம பண்றாங்க. இது ரெண்டையும் சேர்த்து தான் எரித்து செய்யக்கூடியது திருநீர். அந்த திருநீற்று அபிஷேகமே கோமயம், அந்த கோஜலம், அந்த அபிஷேகம். ஆக நெய் பால் தயிர் இதெல்லாம் ஐந்து. அதை வந்து இந்த எல்லாமே மூலம், பசுவோட மூலமே வந்து நம்ம அணியக்கூடிய திருநீற்றுக்கே மூலம் பசு. அதனாலதான் அந்த பசுக்குள்ள பெருமை. அந்த ஐந்தும் பெருமான் வந்து ஆடக்கூடிய ஐந்துக்கும் அதுதான் இது. காமனை கண்ணலா இது ஆட்டுவாருக்கு அருளும் வைத்தாருன்னா யாரு வந்து இந்த பூஜை செய்து இந்த ஐந்து நெய் பால் தயிர் திருநீற்று அபிஷேகம் மற்ற அபிஷேகங்கள்லாம் செய்கிறார்களோ மனமு வந்து பெருமானுக்கே, பெருமான் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு நாம் அபிஷேகம் செய்கிறோம் என்ற நினைவோடையே அந்த லிங்க திருமேனியில வந்து அபிஷேகம் செய்கிறாங்க இல்லையா. அதை வந்து பொம்மையாவோ உருவமாவோ வந்து சாமின்னு நினைச்சுக்கிட்டு தான் பண்றான். அது பெருமானே அங்கே எழுந்தருள் வச்சோன்னா உயிர்ப்பா இருக்காருங்கிற உணர்வோடு நீ பூஜை செய்யணும். ஆட்டுவாருக்கு அருகம் வைத்தார். ஆணையின் உருவை வைத்தார். இறை பரத்துவான். இப்ப அந்த மலை போல் வந்த ஆணையும் சின்னோண்டு ஆணைன்னு ஊர்ல உள்ள ஆணைன்னு நினைச்சிட்டு இருக்கான். அது மலையாட்டம் வருது, தாக்க வருது. அதை அப்படியே உரிச்சு ஒத்திக்கிறாரு. சங்கனி குழையும் வைத்தார். காதையார் குழையணும்னு சொல்லி எழுமலவனர்கள் சொல்றாங்கல்ல. சாம்பல் மெய் பூச வைத்தார். முற்றிலுமாக நம்ம அன்பர்கள்லாம் இப்ப 16 இடங்கள்ல ஆகமங்கள்ல இலக்கணப்படி வந்து பூசி கொள்கிறார்கள். சில பேர் வந்து அந்த நிலையெல்லாம் கடந்தவுடனே உடல் முழுவதுமே வந்து பூசி வச்சுக்கிறாங்கல்ல. சாம்பல்னு சொன்னா திருநீரை தான் வந்து குறிக்கும். வெங்கதிர் எரிய வைத்தார்னா அருக்கணில வந்து சோதி வைத்தார். அந்த சூரிய சந்திரர்கள்ட்ட அந்த கிரகங்களை எல்லாம் படைத்து அதுக்கு அதிர்ஷ்டத்தை தெய்வம் படுத்தி அதுல வந்து இந்த ஒளியையும் அனலையும் பெருமான் தான் வைக்கிறாரு. அருக்கணில் சோதி வைத்தார்னு இவரே தான் பாடியிருக்காரு. அப்பர் பெருமானே பாடியிருக்காரு. விரிபொழில் அனைத்தும் வைத்தார். அவ்வளவு பொழில்களையும் உயிரினங்களை படைத்து மரம் செடி கொடின்னு சொல்லி 100 ஆண்டுகளுக்கு மேல வாழக்கூடிய அந்த உணவுப் பொருள்களாக இருக்கட்டும், மருத்துவ பொருள்களாக இருக்கட்டும், அவ்வளவு மருந்துகளும் அதுல இருக்கு இல்லையா. நம்ம இப்பதானே எல்லாத்தையும் விட்டுட்டோம். அவ்வளவையும் வந்து பெருமான் வந்து கொடுக்குறாரு. வந்து காட்சிக்காகவும் இருக்கட்டும், கருத்துக்காக இருக்கட்டும், நுகரக்கூடியதாக இருக்கட்டும், அப்புறம் பல பொருள்களாக நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். அந்த பொருள்கள்லாம் இயற்கையாகவே வந்து இருக்கக்கூடியது பொருள்கள்னு ஐயா சொல்லுவாங்க.
அதை போல அனைத்தும் விரிபொழில் விரிந்து இருக்கக்கூடிய பொழில்கள் அனைத்தையும் பெருமான் தான் ஏன் படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செடி வச்சு எல்லாம் வளர்க்குறோம், அது கொஞ்சம் தானே. 10% கூட நம்ம வந்து வளர்க்கறது இல்லை. பெருமான் தான் வந்து உலகத்துல உள்ள அத்தனை மரம் செடி கொடிகளை எல்லாம் வந்து வளர்க்கிறாரு. அதனாலதான் விரிபொழில் வைத்தார்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் உயிர்களுடைய நன்மைக்காக கங்குலும் பகலும் வைத்தார். அந்த சூரியனுக்கு ஒளி பூசி இந்த உலகத்தை சுத்த விடலைன்னா இங்க இரவும் பகலும் வந்து வராது. இரவும் பகலும் உயிர்கள் வாழ்விற்காக, ஓய்வு கொடுப்பதற்காக இது ஒரு பெரிய கருணையோட கொடுத்திருக்கிறது. எப்போதுமே இருள் இருக்கு, ஒளி வருது. இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிட்டுதுன்னா இருள் வந்து என்ன 150 கிலோமீட்டருக்கு அங்க இருந்தா இங்க வருது. இருள் எப்பொழுதுமே இருக்கு. இப்போ இருள் இப்பயும் இருக்கு, இருள் தோன்றல. இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள்லாம் சிந்திக்க எல்லாம் சிந்திக்கணும். நிறைய விஷயங்களை வந்து நம்ம சிந்திக்கணும். கங்களும் பகலும் வைத்தார். அங்க பெருமான் இருக்கக்கூடிய இடம், அங்க போய் நம்ம இறுதியாக வந்து அடைந்து இன்புறோம்ல, அங்க இரவு பகல் அற்ற இடம். ஆனா ஆச்சாரியர்கள்லாம் நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கடுவினை கலைய வைத்தார்னா உலகியல்ல வந்து உயிர்களை வந்து துன்பத்திலையும் வந்து துன்பமும் ஈவானான்னு அப்பர் ஒரு இடத்துல சொல்றாரு. துன்பமும் கொடுப்பானான்னா கூட பரவாயில்ல, துன்பமும் ஈவான்னா தான் மரக்கருணை என்ன சொல்றேன் பாருங்களேன். அடித்து அக்காரம் தீட்டி அற்புதம் கண்டேனேங்கிறது போல கடுவினை களைய வைத்தார்னா இந்த கடிய வினைகளை வந்து இந்த ஆணவத்தை செயலறை செய்வதற்காக இந்த வினைகளை ஏற்றி அந்த இன்ப துன்பங்கள் அழைத்து ஆணவம் வந்து செயலற்று போனோடனே வினைகள் வந்து செயலற்று போயிடும். அது அதற்கும் தொடர்பு உண்டு, அது ஞாபகம். அங்கமது ஓத வைத்தார்னு சொல்லி ஆரங்கம்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. அந்த ஆரங்கம் வந்து ஒரு அன்பர் வந்து பேசிட்டே ஆரங்கம்னு இருக்குங்க, அது நீங்க எல்லாம் புத்தகத்துல படிச்சிருக்கீங்க, இங்க வந்து உரையாற்றுறாரு நம்ம சபையில. நான் கேட்டேன், ஏங்க நீங்க வந்து அதை சொல்ல வேண்டாமா, எங்களை போய் எங்க புத்தகத்துல பார்க்கணும்னு சொல்றீங்களா, அதுக்கு ஏன் நாங்க இங்க வரேன்னு சொல்லி கூட சொன்னேன். சிச்சை, கல்பம், அப்புறம் வந்து இது வியாகரணம், நிறுத்தம், சந்தம், சோதிடம், அப்புறம் அப்படின்னு சொல்லி 6 அங்கம் அதுல இருக்கு. சிச்சைன்னா எழுத்துகள் மற்றும் ஒளிகளை சரியாக உச்சரிக்கும் முறை. இந்த வேதத்துக்கு வேதமோட ஆரங்கம்னு சொல்றோம்ல, அதுதான். கல்பம்னா வேள்வி, வழிபாட்டு முறைகள் மற்றும் செயல்பாட்டு முறைகளை உரைக்கக்கூடிய நூல். அடுத்தது வியாகரணம்னா சொற்களின் இலக்கணம் மற்றும் அமைப்பை வந்து ஆராயக்கூடிய அந்த நூல். நிருத்தம்னா வேத சொற்களுக்கு பொருள் வந்து கூறுவது, அது என்னென்ன பொருள், ஒரு இது டிக்ஷனரின்னு சொல்றோம்ல, அகராதிங்கிற மாதிரிக்க. சந்தம்னா செய்யுள் இலக்கணத்தை முற்றிலுமாக சொல்லக்கூடியது. சோதிடம் தான் நமக்கு தெரியும், கோள்களின் நிலையை அறிந்து இந்த வேள்விகள் செய்வதற்காக அப்படி வைத்துக் கொண்டிருப்பாங்க. ஜோதிடம்னா இப்பதான் ஜோதிட நூல் இருக்குல்ல, எல்லாம் பெருமானே கொடுத்தது தான். நம்ம வந்து ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து நீங்க உற்று பார்த்தீங்கன்னா தெரியும், உற்று நோக்கினா இது மனிதனால் வந்து இதை வந்து கணித்திருக்க முடியாதுன்னு அப்பதான் தெரியும். அப்பதான் பெருமானுடைய பரத்துவத்தை நீங்க ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்துங்க, வீட்டுலதான் இருக்குல்ல, இப்பதானே சித்திரை மாசம் வாங்கியிருப்பீங்க, அதை உற்று நோக்கி இந்த கால அமைப்பெல்லாம் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு நான் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தா 1800 2000 ஆண்டு வரையில 200 ஆண்டுகளுக்கு உள்ள ஒரு பஞ்சாங்கம் போட்ட நூல் ஒன்று நான் பார்த்துருக்கேன். இப்பவும் இருக்கு அந்த நூல், அந்தந்த அலுவலகத்தில் இருக்கு. சில அலுவலகங்களில் சில பேர் தூக்கிட்டு போயிருப்பான், அது வந்து இருக்கு. அப்போ 200 வருஷத்துக்கு எப்படி இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு பௌர்ணமின்னு கண்டுபிடிச்சான், எல்லாம் பெருமானுடைய இதுதானே. அதே போல ஆரங்கம்னு சொல்லி சொல்றது ஜோதிடம், இதே போல ஆரங்கம்னு சொல்றது. அது அங்கம் அது ஓத வைத்தார். இது வந்து உங்களுக்கு அந்தனர் கருங்கலாம் அருமறை ஆரங்கம்னு சொல்றாருல, அதை போல ஓத வைத்தார். ஐயனாரே அவர் தான் இதெல்லாம் கொடுத்து ஓத வைக்கிறாருன்னு சொல்றாரு. பக்தர்களுக்கு அருளும் வைத்தார். யாரும் மெய் பக்தர்களாக இருக்கிறாரோ இயல்பாக மெய் பக்தர்களுக்கு மெய்யா தானே நடந்துக்கணும். மெய்யருக்கு மெய்யனை, பொய்யருக்கு பொய்யனைன்னு சொல்லி இருக்கு இல்லையா. பாய்விடை ஏற வைத்தார். அவர் வந்து என்னன்னா கடகரியும் பரிமாவும் தேர்வு வந்து ஏறாத இடபமதாக ஏறினான் எனக்கரிய ஏம்பேடின்னு சொல்றது மாதிரிக்க அந்த அந்த சாதாரண இடபத்தை வந்து வாகனமாக பெருமான் ஏறுகிறார், அது வந்து வைத்திருக்கிறார். சித்தத்தை ஒன்ற வைத்தார். அதாவது பல அலைக்கழிப்புகளுக்கு பிறகு வந்து யோக நிலையில உயிர்களை பக்குவப்படுத்தி கொண்டு வர்றாரு. அதாவது இந்த சரியை, அடுத்தது கிரிய நிலையில பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு 10 வருஷம் பூஜை பண்ணிட்டு இருப்போம், அங்க வெளியில சத்தம் கேட்கறது தெரியும், டிவி ஓடும், பக்குவம் இல்லாதான். இன்னைக்கும் பல வீடு சைவர்கள் வீட்லயும் ஒரு இடத்துல ஒரு சிவாச்சாரியார் பூஜை பண்றாரு, நான் அவரை போய் பார்க்க ஒரு கும்பாபிஷேகத்துக்கு புக் பண்ண போறேன், அந்த தெருவுல வந்து சன் டிவி ஓடுற சத்தம் கேட்குது. அப்பா என்ன பண்ண பார்க்கணுங்கிறேன், அப்பா வந்து ஹாலு, அந்த ஹாலுக்கு பக்கத்துலயே பூஜை பண்ணிட்டு இருக்காங்கிறான், ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்,
அப்புறம் வந்து அங்கே பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது, வடை சுடுறது இந்த வாசனையெல்லாம் வரும் ஒரு 10-15 வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா வந்து 6 அடித்தான்னா வந்து ஜெயிச்சிருவான், 4 அடித்தா வந்து தோத்துருவான்னு சொல்லி ஒரு பால் தான் இருக்குன்னு சொன்னால், யோக நிலையில் வந்து அதை தினமே நம்ம யோக நிலைக்கு வர நமக்கு தெரியல. அதெல்லாம் யார் கூப்பிட்டாலும் தெரியாது இல்லை. சில விஷயங்களை நம்ம வந்து நான் எல்லாம் இப்போ படிக்கும்போது பக்கத்துலேயே வந்து பேசிட்டு போயிருப்பாங்க, தண்ணி காப்பி வச்சுட்டு போயிருப்பாங்க, நான் மறந்து குடிக்காமலாம் விட்டுருவோம். ஏன்னா அந்த யோக நிலை கைகூடி இதில் ஆழ்ந்து நம்ம வந்து உள்ளத்தை வந்து பதிக்கிற இது. அதை யாரு வந்து பயிற்றுவித்து கொண்டு வர்றாருன்னா பெருமான் தான் வந்து அந்த கொடையை கொடுக்குறாரு. சித்தத்தை ஒன்றை வைத்தார், ஒன்று இருந்து நினைவங்கள் உந்த எமக்கு ஊனமில்லை, சித்தத்தை சிவன்பால் வைத்தாருக்கு மடியேன், சித்தத்துருகி சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார் இப்படி தீர்த்தருள்வாயின்னு சொல்லி சித்தத்தால் வந்து ஒன்றி, அதாவது பெருமானை தவிர வேற எதுவுமே இல்லாம தன்னுணர்வும் இல்லாம ஜீவன் முக்த நிலையில இருக்காங்க பாருங்க, அந்த நிலைக்கு வந்து ஏற்றக்கூடியவர் பெருமான் தான். சிவமதே நினைய வைத்தார். அங்க சிவத்தை தவிர ஒண்ணுமே கிடையாது. இந்த புற உலகு கிடையாது, உடல் உணர்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த சித்து பொருளாகிய இந்த சிற்றுயிர் சிறு சிற்றறிவு உள்ள உயிர், அந்த பேரறிவு உள்ள அந்த பெரிய சித்தாக இருக்கக்கூடிய அந்த பெருமானோட ஒன்றி இருக்கக்கூடிய நிலை. வேற எதுவுமே வந்து புற உலகத்துல என்ன நடக்குது எதுவுமே அற்ற நிலையை வந்து சொல்றாரு. அதை வந்து கொடுக்குறாருன்னு சொல்லி பெருமான் தான் அந்த உயிர்களுக்கு ஏற்றம் செய்து கொடுக்குறாருன்னு சொல்றாரு. அதனாலதான் எந்த செயலும் இல்லை, பெருமான் தான் செஞ்சாருன்னு முதல்ல இந்த தொடக்க நிலையில சொன்னோம் பார்த்தீங்களா. முத்தியை முற்ற வைத்தார், தவநெறி எனக்கு தவநெறி வேணும் வேணும்னு கொடுக்குறாருல, அவருக்கு தவநெறி கொடுத்தாருன்னு சொல்லி சேர்க்கிறார் எழுதுவார் திருத்துறையூர்ல. அடியேன் வேண்டிக் கொள்வேன் தவநெறின்னு ஒரு பதியம் முழுவதும் சொல்லுவார்ல. அவர் வேண்டியவாறே அந்த தவநெறியை அளித்தாருன்னு சொல்லுவாரு. முறை நெறிகள் வைத்தாருன்னா வாழ்வியல், அந்த சனாதன தர்மம்னா இப்படித்தான் வாழணும். மனுஷனா படைச்சிட்டான்னா இப்போ விலங்குகளுக்கு தெரியாது யார்கிட்ட எந்தெந்த உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதன்னா இவங்க இப்படிதான் இருக்கணும், தாயினா இப்படி, சகோதரினா இப்படி, மனைவினா இப்படி, சகோதரன் சகோதரி, பெரியம்மா சின்னம்மான்னு பல்வேறு உறவு முறைகள் யார்கிட்ட எப்படி பண்ணணும்னா, ஆசிரியர், இறை வழிபாடு, என்னென்ன நீதிகள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து முறையாக வந்து இந்த சனாதன தர்ம நெறிய வேதங்களிலே உரைத்து இவன் எளிதில் புரிந்து கொள்ள மாட்டான்னு தான் மகாபாரதம், ராமாயணம், ஹரிச்சந்திரன், சத்தியவான் சாவித்திரி, அப்புறம் நம்ம வந்து இந்த பெரிய புராண வரலாற்று நிகழ்வுகளுக்கு, திருவிளையாட புராண வரலாற்று நிகழ்வுகள், இப்படிப்பட்ட வந்து இந்த நெறிகளை வந்து முறையாக வந்து வைத்து இவற்றை வந்து உயிரை அறிவிலே வந்து பதிக்க வேண்டும், பயிற்றுவித்து பதிக்க வேண்டும் என்று தான் வந்து அப்படி செய்யறாரு. முறை நெறிகள் வைத்தார், அத்தியின் உருவி வைத்தார், ஐயாரனாரே என்று சொல்லி ஆணையின் தோலை வந்து வைத்தார்னு சொல்லி ஏறுகொண்டு ஏற வைத்தார். அது ஏறுதான் அதை வந்து காளை வாகனத்தை வச்சிருக்கிறாரு. இடமருது இடமும் வைத்தார், தான் வந்து இருக்கக்கூடிய இடமாக இடைமருதை வந்து சூழ உள்ள தலங்கள்லாம் சொல்லுவாங்க, அதுல நடுவுல இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இடைமருது இடமும் வைத்தார். நாறுப்பும் கொன்றை வைத்தார், எப்பொழுதுமே இயல்பாகவே மனம் வீசக்கூடிய தேன் நிறைந்த மாலை போல் அமைந்து இருக்கக்கூடிய, இன்று வந்து பூத்த பூ மாலை மலரக்கூடிய நிலையில் உள்ள பூ, நாளைக்கு மலரக்கூடிய மொக்கு, நாளைக்கு மறுநாள் மலரக்கூடிய மொட்டு வரலாம். அந்த கொன்றையில அப்படியே அழகாக மாலையாக அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கும் பாருங்க, அது சொல்றாங்க. நாறுனா மனம் வீசக்கூடிய பூங்கொன்றை வைத்தார். நாகமும் அறை வைத்தார், இந்த இடத்துல கட்டினாருன்னு அர்த்தம். நாகமும் அறையில் வைத்தார் இடையில. வேற யாராலையும் கட்ட முடியுமா பாம்பை போய் கட்ட முடியுமா? கைத்தை கட்டினா பாம்பு கயிறு பிடிச்சிக்குவோம். பாம்பு இப்படி பெருமானால மட்டும்தான் முடியும், யாராலையும் முடியாத செய்தியை சொல்றாங்க இங்க. கூறுமை பாகம் வைத்தார், ஒரு குரு வைத்தார். கொல்புலி தோளும் வைத்தார், புலித்தோலை பொன்னார் மேனியனே புலித்தோலை அசைத்தவனே. 6 ஓர் சடையில் வைத்தார், கங்கையை வந்து சடையில சூடி இருக்காரு. யாரு? ஐயன், நம்ம தலைவன். அவர் எங்க இருக்காரு? அவர் தான் ஐயாரனாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து பூதங்கள் பலவும் வைத்தார். பூதங்கள்னா இந்த பஞ்ச பூதங்கள் அதையும் சொல்லலாம். பெருமானுடைய பூதப்படை எப்பொழுதுமே சூழ இருப்பாங்க. சிவகணங்கள்னு ஒரு படையும் பூதப்படைகளும் அங்க வந்து பூதங்கள் சூழ பொழியே வருவாருன்னு சொல்லி திருப்பழனத்துல பாடுவார்ல, அது போல. அப்புறம் பூதங்கள் பலவும் வைத்தார்னா உயிர் வர்க்கம் தான், அவர்கள்லாம் உயிர் வர்க்கம் தான், அப்படி இருக்கக்கூடியவர்கள். பொங்கு வெண்ணீரும் வைத்தார், அதை வெண்ணீற்றை வந்து அதை பொங்குன்னா வெளி தோன்றி விளங்கி தோன்றக்கூடியது. அதை அணிந்து கொள்வர்களுக்கு அனைத்து நலன்களையும் பொங்க வைப்பது. இப்படிலாம் நம்ம வந்து பொருள் கொள்ளலாம். இப்போ அதாவது தொடர்பில்லாத பொருள்களை வந்து சொல்லி இதில் கொண்டாந்து தத்துவத்தை நான் கத்ததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு
பதிபசு பாசம் ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்றதுக்கு திருமுறை கிடையாது. அது வந்து தொட்டுக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த இடத்துல மட்டும் சொல்லணும். பொங்கு வெண்ணூறு வைத்தார், கீதங்கள் பாட வைத்தார். ஏன்னா இசைத்து பாடுவதை இன்னிசை பாட இறங்கி அருளும் பெருமான்னு நான் ஒரு பெரிய கட்டுரையை வந்து தொகுத்து போட்டுக்கிறேன். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் கூடியாக பாதத்தை தொழன் என்ற பரஞ்சோதி பயிலுமுடன் சொல்றாருன்னா, இறைவனை வந்து நான் கூட எல்லார்ட்டையுமே சொல்றேன், நீங்க வந்து தயவு செஞ்சு வந்து வருத்தப்படாதீங்க. நீங்க அங்க போய் இதுல கோயில்ல போய் பாட போறீங்களா, 4 பேர் அவரு அந்த வீட்டுக்காரர் நிற்கிறார், இந்த வீட்டு நிற்கிறார், இவன் நிற்கிறான்னா நம்ம பாட வராதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்முடைய நன்மைக்காக உயிர் ஏற்றத்துக்காக அங்கே பாடுறோம். இசைத்து உங்களால முடிஞ்ச வரலாம் பாடுங்க. கோழை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார்கள் அவை யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமாம் என்று சொல்லி திருக்கருகாவூர்ல திருவைகாவூர்ல முதல் பாடல் ஞானசம்பந்தர். அதனால உங்களால முடிந்த அளவுக்கு வந்து இயன்ற அளவுக்கு பாடுங்க, பயிலுங்கன்னு சொல்லி இப்ப எங்க பாப்பா என் மகள் ஹேமாமல்லாம் நீ வந்து பாட கத்துக்கப்பா, வெக்கப்படாத, நீ பாடுன்னு சொல்லி நம்ம அடியார் பெருமக்கள் நாங்கள் வளர்த்தெடுத்துற பிள்ளைகளுக்கும் நீங்க பாடுங்க, இறைவன்கிட்ட வந்து பாடு, உன்னோட குரல் நல்லா இருக்குன்னு உனக்கு தெரியல எனக்கு தெரியுது, நீ பாடுன்னு சொல்லி அவர்கள் எல்லாம் ஊக்குவிக்க. அப்படிதான் பண்றோம். நம்ம குரல் சரியா இல்லைன்னு தயவு செய்து நினைக்காத. எளிமையாக இறைவனை வந்து ஈர்க்கக்கூடியது வந்து இசைத்து பாடுவது தான். ஏன்னா பெருமான் தானே 6 சுவை 7 சுவையோடு 8 திசையா இருக்கக்கூடியவர் பெருமான் தானே இருக்காரு. கீதங்கள் பாட வைத்தார், கிண்ணறம் தன்னை வைத்தார்னா அது ஒரு இசை கருவி. ஒரு கருவியை சொல்றாருன்னா பல்வேறு கருவிகள் பல்வேறு கருவிகள் எல்லாம் வந்து நாடற்கரிய கூத்தாடுற ஒரு பெருமான் இல்லையா. அதனால கிண்ணறம் தன்னை வைத்தார், பாதங்கள் பரவ வைத்தார். தன்னுடைய பாதங்களை வந்து அடையாளப்படுத்தி, எல்லோருக்கும் கிடையாது, பக்குவமுடைய உயிர்களுக்கு ஓரளவுக்கு பக்குவமானவன்னு தன்னுடைய பாதங்களை வந்து போற்றி பரவி தன்னை வந்து அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த உயிர்களை வந்து எல்லாமே பெருமான் தான் செயல்படுத்துற. முதல்ல இந்த முன்னுரை சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு முன்னோட்டம் வந்து சொன்ன பாருங்க. இப்ப எந்த இடத்துல வந்து நம்ம செயல்னு வந்து இருக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது ஒரு பாடல்ல வருது, அதுக்கான பொருள் சொல்றேன். பாதங்கள் பரவ வைத்தார், பக்தர்கள் பணிய வைத்தார். யாரு வந்து பக்தியோடு தன்னை வழிபடுறானோ அவனை வந்து தன்னை பணிந்து நலன்களை வந்து பெறுமாறு அப்படி விதியெல்லாம் எழுதியிருக்காரு இல்லையா. ஆலயத்துக்கு போனா எப்படி விழுந்து வணங்க வேண்டும் என்றெல்லாம் பெருமான் தானே கொடுத்திருக்காரு. ஆதியும் அந்தம் வைத்தார். ஆதியும் அந்தம் வைத்தார்னா ஆதியும் இல்லாத பெருமான், அந்தமும் இல்லாத பெருமான். ஆதியும் அந்தமும் இல்லாத உயிர்களாகிய நமக்கும் ஆதியும் அந்தமும் கிடையாது. நமக்கு வந்து ஒரு தோற்றம், இருப்பு, இறப்பு என்று ஒரு மாயால் ஒரு காரியத்தை வந்து கூட்டி கூட்டி பல பிறவுகள்லாம் கொடுக்கிறாரு பாருங்க. ஆதியும் அந்தம் வைத்தார்னா ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான், ஆதியும் அந்தமும் இல்லாத உயிர்களாகிய நமக்கு. இந்த கருத்தை நீங்கள்லாம் எங்கேயுமே படிக்க முடியாது, உரை நூல்லையோ வேற எங்கேயுமே சித்தாந்த நூல்லையோ வந்து படித்திருக்க முடியாது. இப்படி சிந்திக்கிறது இருக்கு, இப்படி புது வகையாக சிந்திக்கிறது. அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாத உயிர்களுக்கு பல்வேறு பிறப்புகளை ஆதியாக வந்து தொடங்கி வைத்து காத்து அதுக்கப்புறம் அழித்து மீள மீள கொடுக்கிறாரு பார்த்தீங்களா. அதனால ஆதியும் அந்தம் வைத்தார், தோற்றத்தையும் வைக்கிறாரு, இருப்பையும் வைக்கிறாரு. இருப்பை நம்ம வந்து இங்க வருவித்துக் கொள்ள வேண்டும். அந்தமும் வைத்தார், முடிவும் வைக்கிறார். அடுத்தது உடனே வந்து தோற்றம், அடுத்தது இருப்பு, அடுத்தது முடிவு. பல்வேறு பல லட்சக்கணக்கான பல்வேறு வகையான புல்லாகி பூடாகின்னு சொல்றது மாதிரி பல்வேறு வகையான உரை சேரும் 84 100,000 யோனி பேதம் நிறை சேர படைத்து உயிருக்கு உயிராக வந்து அருளக்கூடிய பெருமான் கோயில்னு சொல்லி வீழ்மையில சொல்லும்போது 84 லட்சம் வகையான உயிர்கள், ஒவ்வொரு வகையிலையும் வந்து ஒவ்வொரு கோடிக்கணக்கான வகைப்பாடுகள் அப்படிலாம் வந்து படைக்கக்கூடிய பெருமான் யார்? ஐயன் ஐயாரனாரே என்று சொல்லி இது இறப்பவருக்கு ஈய வைத்தார். இப்ப நமக்கு வந்து என்ன பண்றாருன்னா, பெருமான் தான் உனக்கு செலுத்துறாரு, உன்கிட்ட வந்து இறப்பதாக எனக்கு ஒரு பொருள் வேணும், என் பிள்ளைக்கு வந்து ஒரு 5000 ரூபா ஃபீஸ் கட்டணுங்க, ஒரு 500 ரூபா கொடுக்க தேவைப்படுதுன்னு அவனை அனுப்புறவர் பெருமான். அப்ப என்ன பண்ணணும்னா, உனக்கு இந்த அவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தையும் அந்த நேரத்தில் அவன் கேட்கும்போது அவன் தகுதி உடையவனா இருந்தான்னா கொடுக்கறதுக்கு உன்னை வந்து தகுதிப்படுத்தி கொடுக்க வைப்பாரு. அவன் வந்து தகுதி இல்லாதவனா இருப்பான், அவனை கூட அனுப்புவாரு. அந்த நேரத்துல வந்து அந்த பணம் சாதாரண ஒரு 500 ரூபாயா இருக்கும், அந்த 500 ரூபா மட்டும் இருக்கவே இருக்காது அந்த நேரத்துல கொடுக்க, அதையும் வந்து செய்வார். இதெல்லாம் அனுபவத்துல நான் வந்து பார்த்துருக்கேன். உலகத்துல வந்து தகுதியான நபர் தகுதியான காரணத்துக்கு பொருள் விழுந்து நம்மிடம் வரும்போது அதை வந்து செயல்படுத்தி கொடுக்க முடியலைன்னா அதை விட ஒரு துன்பமே இல்லை. நான் சில நேரங்கள்ல அனுபவிச்சிருக்கேன், என்னடா இந்த நேரத்துல வந்து கேட்கறானே அப்படின்னு சொல்லி.
பின்னால வருத்தப்பட்டிருக்கேன். அந்த நேரத்துல அவங்களுக்கு செய்ய முடியாம போயிட்டுன்னு பல காலம் வருத்தப்பட்டிருக்கேன். அது வந்து இறைவனோட திருவுருள். நமக்கு இந்த செயல்கள்ங்கிறதுக்கு இதுவும் இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார். யாரு வந்து உன்னை வந்து நன்மைகளை விளைவித்து நன்மைகளை வந்து செய்ய வைத்து தர்மங்களை செய்ய வைத்து அதற்கான பயன்களை வந்து உனக்கு விளைவித்து கொடுக்கிறார் இல்லையா? ஈபவர்களுக்கு தன்னுடைய திருவுருள் இறைவனுடைய திருவுருளால அதன் காரணமாக நன்மையை விளைவிக்க செய்யக்கூடியவரும் பெருமான் தான். கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடுநரங்கள் வைத்தார். இயல்பாகவே பக்குவப்படாத ஆன்மாக்கள் ஏற்ற முறையில வரும் பொழுது மறைப்பாங்கல்ல. நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில ஏதாவது மிட்டாய் வாங்கி 2 வாங்கி தின்னுட்டு இருப்போம். அப்ப எவனோ ஒரு சினிமா வரும், உடனே பைக்குள்ள மறைச்சுக்கலாம்ல. பெரிய வயசானவனும் அப்படி இருக்காங்கல்ல. யாராவது வரும்பொழுது வந்து பொருளை வந்து மறைக்கிறது, தன்னிட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரிக்கே காட்டுறது. அவன் வந்து கடன் தான் கேட்க வரான்னு சொல்லி தெரிஞ்சுன்னா, வாங்க உட்காருங்க, காபி சாப்பிடுங்க, பாருங்க ஒரே கஷ்டமா இருக்கு. நேற்று கூட இந்த மின் கட்டணம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு அப்புறம் போய் பையன்கிட்ட சொல்லி ராமசாமி கிட்ட வந்து வாங்கிட்டு வர சொல்லி தாங்க கட்டினேன்னு இவன் கடன் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லுவான். அப்படிலாம் இருப்பான். அவனுக்கெல்லாம் என்ன பதினா கடு நரகங்கள் வைத்தார். என்னோட நரகங்கள் வைக்கிறார்? நரகங்கள்லாம் இருக்கா? ஆமா, பிடித்தாட்டி தருமனார் தாமர சைக்கிள் இடும்போது தடுத்தாட் கொள்வான்னு இருக்கா இல்லையா? நரகங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாம் புராணங்கள்லாம் நம்ம வந்து படிக்கணும். நிறைய இடங்கள்ல வந்து சொல்லப்படுகிறது நரகங்களுடைய இருப்பு. அதாவது பக்குவமுடைய வழிபடாத உயிர்களுக்கு இதை போல வந்து பிறருக்கு வந்து தகுதியான நபர்களுக்கு நமக்கு வந்து அனுப்பிட்டாங்கன்னா, அதுவும் ஏதோ வெந்நீர் பூசணம் இதை வந்து வந்துட்டாங்கன்னா அவனை வந்து நல்லவனா கெட்டவனான்னு ஆராய்ச்சி பண்ணாம இயன்றவரை நல்ல வார்த்தைகளை பேசி இயன்றவரை நம்ம ஏதாவது ஒரு நன்மையை வந்து விளைவித்து அனுப்பணும். அப்படி இல்லைன்னா தான் அதை போல உள்ளவர்களுக்கு கடு நரகங்கள் வைத்திருக்கிறாரு. பொருளை வந்து நிறைய வந்து கொடுத்து ஒரு தாறு வாழைப்பழம் இருக்கு, 3 சீப்பு பழுத்து இருக்கு. அவன் வந்து 2 வாழைப்பழம் கேட்கறான். அதை நீ கொடுக்கலன்னா அதோட ஒரு பெரிய கொடூரம் என்ன, அது நீயும் திங்க முடியாம என்னன்னு எலி கடிக்கும், இல்லைன்னா அழுகி போயிடும் நீ திங்கிறதுக்கு. அது போல அப்படி இருக்கக்கூடிய மனநிலைக்கு எச்சரிக்கிறாரு. ஒரு மனிதனானவன் எப்படி இருக்கணும்னா, நான் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறேன், ஆனால் நீ வந்து இதை போலெல்லாம் வந்து ஆச்சாரியர்கள் வழியாக எது தர்மம் எது அதர்மம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே வராருல பெருமான். அதனால வந்து அதை போல வந்து மனநிலை உள்ளவர்களுக்கெல்லாம் கொடிய நரகங்கள் வைத்தாரு. பரப்பு நீர் கங்கை தன்னை படர்சடை பாகம் வைத்தனா, பறந்து வந்து அப்படியே உலகை அழிக்க வருது. அதாவது இந்த பாடல்லாம் படித்தோம் இல்லையா? பறந்து வந்து பெருகி வந்து எல்லாத்தையும் மூடுது. அதாவது தோணிபுரத்தை மூடுனுச்சு இல்லையா? அங்க இதுல முதுகுண்டத்தையே மூடுனுச்சான். முதுகுண்டத்திலேயே இருக்கு. அது பல பேருக்கு தெரியாது. தோணிபுரத்தை மட்டும்தான் வந்து கடல் மூழ்கிடுச்சு. இப்ப தோணியில பெருமான் தோணி எப்படா இருந்துப்பாங்க. முதுகுன்றம்னா கிட்டத்தட்ட தோணி இப்ப வந்து கடல் வந்து 7-8 கிலோமீட்டர்ல இருக்கு சீர்காழியிலிருந்து. ஆனா கடல் ஓரமாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு பாடல்கள்ல வரும். அதுக்கு உப்பனாறுன்னு ஒன்று கடல்ல இருந்து நீண்டு வந்து ஒரு பக்கம் வந்து சூழ்ந்திருக்கு. அதனால அதாக இருந்திருக்கலாம். முதுகுன்றம்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இருக்கு கடல்ல இருந்து. 50-60 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. அந்த முதுகுன்றம் கூட ஒரு காலத்துல மூழ்கி இருக்குன்னு வந்து சொல்லுவாரு. அப்படிப்பட்ட வந்து நதி. பரப்பு நீர் கங்கை தன்னை படர்சடை பாகம் வைத்தார். படர்சடையில வச்சுட்டாரு, பாகம் வைத்தாருங்கிறத அம்பிகைன்னு நம்ம அப்படி எடுத்துட்டு போயிடணும். ஏன்னா கங்கையை வந்து பாகமாக வைத்ததாக வரலாறு இல்லை. முன் அனுபவங்கள் பல பாடல்கள் வழியாக நமக்கு வந்து பாகம் வைத்தாருன்னா, யாரடா பாகம் வைத்தாருன்னா அம்பிகை தவிர யாரையும் பாகம் வைத்தாருன்னா, மாலை ஒரு பாகம் வைத்தார், இவரு பிரம்மண ஒரு பாகம் வைத்தாருலாம் வரும். இந்த இடத்துல பாகம் வைத்தாருன்னா நம்ம அம்பிகை எடுத்துக்கணும். ஏன்னா கங்கையை சுட்டும் பொழுது அம்பிகை தான் வந்து சுட்டப்படும். இந்த இடத்துல நம்ம வருவித்துக் கொள்ள வேண்டும். பொருள் வந்து அனுபவ பொருளாக வருவித்துக் கொள்ளணும்னா அது ஆச்சாரியார் சிந்தனையிலேருந்து மாறுபட்ட சிந்தனை இல்லை. அரக்கனுக்கு அருளும் வைத்தார். அதுதான் நம்ம ராவணனுக்கு அருள் வைத்த குறிப்பு இருக்கு இல்லையா? மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையும் கண்ணுதலாம் தன்கருணை பெருங்கருணை கைக்குள்ளும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவருக்கு அருளிய ஆக்கப்பாடு அருளி செய்தார். அவன் வந்து தூக்கிடுறான். என்னடா இதுல மலையிலியாட சிவன் இருக்கான்னு சொல்லி தூக்கிடுறான். தூக்கினவொன்னா அப்படியே திருவுளம் பற்றாரு. வேற ஒன்னும் அவனை பெரிய வந்து செய்யல. அவன் மலையே வந்து கைலை மலையே தூக்கணும்னா அவனோட ஆற்றல் நீங்க நினைக்கணும். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவனை ஒரு திருவிரலால தன்னுடைய நகம் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு லேசா நினைக்கிறாரு, அவ்வளவுதான். உடனே வந்து 10 தலையும் 20 தோலையும் நரன்னு நிறையிறான். அப்புறம் வந்து 5 எழுத்து ஓதுனான்னு ஒரு பாட்டுல வருது. அப்புறம் சாம வேதம் ஒரு கீதம் ஓதிய தசமுகம் பரவும் நாமதேயம் உடையாருன்னு கூட சொல்லுது. சாமம் வந்து பாடினாதான்
அப்ப வரலாற்றுல இப்ப வன்மீக முனிவராக நம்ம பெருமான் இருந்ததாகவும், அவன் வந்து கஷ்டப்படும் பொழுது இப்படிப்பட்ட சிவனடியான் சாதாரண ஆள் இல்ல ராவணன். சனி இந்த ஞாயிறு கோள்கள்லாம் இருக்க பிறகு எல்லாத்தையும் சிறையில் வைக்கான்னு சொல்லி அப்புறம் பாடியிருக்காரு. ஞானசமுத்திரம் பாடியிருக்காரு, ராமாயணத்துல வருது. அப்பர் பாடியிருக்காரு. ஞானசம்பந்த பெருமானும் வந்து இந்த கோள்கள் எல்லாம் சிறை வைத்தவன்னு சொன்னா, அப்போ அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலை பெருமான் கொடுத்திருக்காருன்னு பாருங்க. அப்படி வந்து அரக்கனுக்கு அருளும் வைத்தார்னா, அந்த தப்பு செய்து தன் தவறை உணர்ந்து பெருமானை வந்து பாடி, அதாவது கீதத்தை மிக பாடி என்று சொல்றாங்கல்ல, நிறைய வந்து இசைக்கு வந்து இறைவன் மயங்கிடுவாரு, எவ்வளவு தப்பு பண்ணா கூட மன்னிச்சிடுவாருங்கிறது. அதான் மண்ணுலகில் வாழ்வார்கள், பிழைத்தாலும் தவறு செஞ்சாலும் வந்து அடையும் சரணடைஞ்சிட்டா கண்ணுதலான் நெற்றிக்கண்ணையுடைய பெருமானுடைய பெருங்கொருணை கை கொள்ளும் என காட்ட, தன்னை காப்பாற்றணும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து அவன் அதை எப்படி தவிச்சான்? இசைப்பாட அண்ணல் அவருக்கு அருளிய ஆக்கப்பாடு. அவன் ஒண்ணுமே கேட்கலைங்க. எப்படியாவது வந்து இந்த நெரிச்சு விட்டார, சாமி கையெல்லாம் ஒடிச்சு விட்டார, எப்படியாவது தப்பிச்சா போகுதுண்டான்னு சொல்லி அவன் வந்து இந்த இசைத்து பாடும் பொழுது அவன் வினவாமலே அவனுக்கு ராவணன்கிற பேரும், எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளும், சந்திரகாசங்கிற வாழும் தேரும் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட பெருமான் வந்து கேட்காமலே கொடுக்கக்கூடிய பெருமான் இருக்காரா? நம்ம கேட்டா நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த உடலை கொடுத்துருக்காரு, செல்வங்களை கொடுத்துருக்காரு, மனைவி மக்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள், இன்னும் பல்வேறு உயிரினங்கள்ல அந்தந்த உயிர்கள்ல மேலோங்கி அதிர்ஷ்டிச்சு நின்று நம்மளை வந்து வளர்த்து எடுக்கிறாரு. வினவியா கொடுத்தாரு. வினவாமலே வந்து இந்த பிறவியை கொடுத்த பெருமான் வினவாமலே அந்த தன்னுடைய பக்தனான ராவணன் தவறு செய்தாலும் அதை உணர்ந்து தன்னை ஏற்றி போற்றி இசைத்து பாட அவனுக்கு வந்து அவன் வினவாமலே அருளை எல்லாம் கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமான், அதனாலதான் இசைத்து பாடுங்கள் என்று சொல்கிறேன் என்று சொல்லி மிகவும் வந்து இதுல வந்து ஒரு அடைவாக சொல்கிறேன். இந்த திருப்பதியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது அட்டை விரட்ட குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, காலனை கால வைத்தார், காமனை கனலா வைத்தார், ஆணையின் உருவை வைத்தார், அத்தியின் உருவை வைத்தார். இதெல்லாம் வந்து அது சொல்லுது. புராண செய்திகளாக வந்து கங்கையை வந்து சடையில் வைத்தார், ஆறு ஓர் சடையில் வைத்தார், பரப்பு நீர் கங்கை தன்னை படர் சடை பாகம் வைத்தார். இது கங்கையை வந்து சூடிய அந்த வரலாறு. அப்புறம் மதி வந்து திங்களை திகழ வைத்தார், தூமதி சடையில் வைத்தார், சரணடைந்த மதியை வந்து காத்தது. அதாவது கங்கையை வந்தது உலகோருக்கு அருள, பகீரதனுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகம் உள்ளளவும் வந்து உலகோருக்கு அருள்வதற்காக கங்கையை வந்து அருள் இருக்காரு. நீரை குடிக்கிறது, உடலை கழுவுறது மட்டும் இல்ல, பாவங்களையும் வந்து தீர்க்க, பாவம் தீர்ப்புனால் பாற்றுரை மல்லிய ஓயன் சிந்தை ஒருவரே ஞானசம்பந்தர், அதனால அந்த கொடுக்குறாரு. அப்புறம் அம்பிகையை வந்து மங்கையை பாகம் வைத்தார், வடிவுடை மங்கை தன்னை மார்பில் ஒரு பாகம் வைத்தார், வண்டு சேர் குழலிலானை மருவை ஒரு பாகம் வைத்தார், கூர்மை பாகம் வைத்தார்னு சொல்லி உமையை வந்து வைத்திருந்த அந்த குறிப்பு. அப்ப உயிர்களுக்கு என்னென்ன பெருமான் அருள்றாரு அப்படிங்கிறது, திசை திசை தொழவும் வைத்தார், எல்லா திசைகளிலும் உள்ள உயிரினங்கள்லாம் தன்னை தொழுது அதே பொடிதனை பூச வைத்தார், அடியினை தொழவும் வைத்தார், அடைதர அருளும் வைத்தார், தொண்டர்கள் தொழவும் வைத்தார், எமக்கென்றும் இன்பம் வைத்தார், வானவர் வணங்க வைத்தார், வல்வினை மாய வைத்தார், ஆட்டுவார்க்கு அருளும் வைத்தார், அபிஷேகம் செய்யறவங்களுக்கு சாம்பல் மெய் பூச வைத்தார், கடுவினை களைய வைத்தார். அது இப்படியெல்லாம் செயல்படுத்தி உயிர்களுடைய கடிய வினையெல்லாம் களைய அருளினாரு. அங்கமும் ஓத வைத்தார், பக்தர்களுக்கு அருளும் வைத்தார், சித்தத்தை ஒன்ற வைத்தார். எல்லாம் பெருமானுடைய செயல், மனிதனோட செயல் எதுவுமே கிடையாது. கீதங்கள் பாட வைத்தார், பாதங்கள் பரவ வைத்தார், பக்தர்கள் பணிய வைத்தார், இறப்பவருக்கு ஈய வைத்தார். எல்லாமே வந்து இது அந்த இதுல கூட சீர்காழியில வந்து ஒரு அற்புதமான ஒரு கரத்தல் இல்லாதவர்கள், நம்ம அடியர்களோட இயல்பே வந்து கரத்தலாக இருக்கக்கூடாதுன்னு ஞானசம்பந்த பெருமான் உபதேசமாக ஒரு பாடலை வந்து சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். விண் பொய்யதனால் மழை வீழாது ஒழியணும். வானம் வந்து பொய்த்து போய் பாண்டிய நாடு 12 ஆண்டுகள் வர்க்கடம் கிடந்ததுன்னு நாங்க பள்ளியில படிக்கும்போது சொல்லுவாங்க. 12 ஆண்டு மழையே பெய்யாம நல்ல தங்கால் வரலாறுலாம் வருது பார்த்தீங்களா? அது போல விண் பொய்யதனால் மழை வீழாது ஒழியணும், விளை உடை மண் பொய்யதனால் வளமில்லாது ஒழியணும். நல்ல விளையக்கூடிய நிலைமை வந்து வளமற்று போய் அதனால வந்து போதுமான தேவைக்கு அளவுக்கு வந்து விளையாது ஒழியணும். தமது வன்மை வழுவார், தன்னுடைய வல்லன்மை தன்மை இயல்பாகவே இந்த உயிரறிவிலை பெருமான்
வந்து பயிற்றுவித்து நம்ம வந்து நலம் விளைவித்திருக்கிறார் இல்லையா? அந்த அந்த வல்லன்மையிலிருந்து எந்த காலத்திலையும் வந்து வழமாட்டார்கள். உண்ப கரவார். உண்டு கொண்டே இருக்கும் பொழுது, ஏதோ வாசல்ல விருந்தாடி வந்திருக்காங்கன்னா, "சீக்கிரம் சீக்கிரம் சாப்பாட போடுடி" அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு, "அடடா நீங்க முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் சேர்த்து செய்ய சொல்லியிருப்பேனே, சொல்லாம வந்துட்டீங்களே" அப்படின்னு. சரி, இருங்க கொஞ்ச நாழி நான் கொஞ்சோண்டு வந்து சாதம் மட்டும் அப்ப காரைக்கால் அம்மையார் வந்து என்ன இயன்றதோ அது செஞ்சாங்கல்ல, ஒரு மோரு, ரசம் ஏதோ ஒண்ணு. அப்படிலாம் இல்லாம மறைக்கிறது. ஆமா. அப்ப வந்து உண்ப கரவார். உண்ணக்கூடிய பொருள்களை வந்து மறைக்க மாட்டாங்க. வீட்டு உள்ள வந்து ஒரு 10 பழம் இருக்கும். ஒரு 2 பழத்த கட் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கொண்டாந்து வைக்கலாம்ல. அது பெண்கள் தான் அந்த தர்மங்களை எல்லாம் பண்ணிடணும். ஆண்கள் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்ல அப்படி கொண்டாந்துருவாங்க. 7 பேரு பேசிக்கிட்டே இருப்போம். நான் மறந்துருவேன். வந்த செய்திய பேசிட்டு இருப்போம். அவங்களா கொண்டு வந்து 7 பேருக்கு டீ வருவாங்க. இல்லன்னா ஏதாவது வெயில் நேரமா வந்தா, "ஏங்க மோர் சாப்பிடுறீங்களா? டீ சாப்பிடுறீங்களா?" என்னன்னுலாம் அப்படி கேட்டு அந்த புண்ணியங்கள் வந்து அவர்களை வந்து எடுத்துக்கணும். நாம வந்து அலுப்பு படக்கூடாது. என்னடா இவரை பார்க்க 4 பையன் வரான், எப்ப பார்த்தாலும் ஏந்திரிச்சு போய் காப்பி போட வேண்டியிருக்கு, டீ போட வேண்டியிருக்குன்னா போயிட்டு உலகினில் ஆமா உண்பகரவர் உலகினில் ஊழி பலதோறும் நிலையான பதிதான். எத்தனை ஊழிகள் வந்தாலும் அந்த சண்பை நகர் இருக்கு இல்லையா? அது வந்து நிலையாக இருக்கக்கூடிய பல்வேறு ஊழி காலத்துல ஊழி, பேரூழி, மாப்பேரூழின்னு இருக்கு. மாப்பேரூழின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. பெருமான் வந்து மீளவும் அந்த அருவ நிலைக்கு பேரருவ நிலைக்கு வந்து போயிடுறதுனால தான் மாப்பேரொழி. பேரொழின்னா என்ன பண்ணுவாரு? வீணை வாசிக்கிறாரு பாருங்க. எல்லாத்தையும் கங்காளன் தோல் மேலே காதலித்தான் காணி அப்படிங்கிறது மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படி இருக்கிற சண்பை நகர் ஈசனடி தாழும் அடையார் தமது தன்மை எதுன்னா சண்பை நகர்ல வந்து பெருமானுடைய திருவடியை தாழக்கூடிய அடியார்களுடைய தன்மை இதுடா, இதுவே இதுவேன்னு சொல்லி இது தவிர வேற எது இல்லைன்னா அவளுடைய தன்மையை வந்து சொல்லி ஒரு தேற்றையாகறன்னு நினைக்கிறேன் ஐயா வந்து சொல்லுவாங்க பெருநிலையா தேற்றமான்னு. அப்படி வந்து உறுதி பொருளா சொல்றாருன்னா அது யாரையோ சொல்றான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு பாடத்தை படிச்சுட்டு தூக்கி போட்டு போகக்கூடாது. நமக்கு சொல்றாரு பெருமான் வந்து யாருக்கு வந்து ஆச்சாரியர் உபதேசம், நீ ஒரு அடியார்னு சொல்லிட்டீன்னா உன்னுடைய தன்மையை வரணும்டா. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்ய பன்முக உதவி உன்னோட உடலாலேயோ மனத்தாலேயோ செயலாலேயோ பொருளாலேயோ என்ன என்ன உன்னால வந்து செய்ய முடியுமோ அதை வந்து செய்யணும். இது ஒரு அடியார் இலக்கணம், இது ஒரு அடியார் இலக்கணம்னு சண்பனை நகர்ல வாழக்கூடிய அடியார்களுடைய தன்மை இதுவே என்று சொல்கிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகினா விடைபெறுகிறேன். அன்பர்கள் வந்து கலந்துரையாடல் செய்யலாம். நாங்கள் மயிலாடுதுறையில் ஐயா பாடம் நடத்தும் பொழுது எல்லாரையும் வந்து பேச சொல்லுவேன். ஏன்னா அவர்களுக்கும் இந்த சபை கூச்சம் இருக்கக்கூடாது. நமக்கு ஒன்றும் தெரியாது, ஏதாவது தப்பா சொல்லிடுவோமோ கேட்டுவிடுவோம், கேள்வியே வினாவே வந்து தவறா தொடுத்துட்டோம்னா என்ன இப்படி கேள்வி கேட்கிறேன்னு பழிச்சிருவாங்களோ, இப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது, இவர்கள்லாம் பக்குவப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களையும் வந்து ஏதாவது கலந்துரையாடல் சொல்லி இதே வந்து தொடர்களை வேறு இடங்கள்ல அவர்கள் படித்திருந்தா கூட அதையெல்லாம் வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி பயிற்றுவித்து நான் வந்து நிறைவுரையாக வந்து சொல்வது வழக்கம். இது யாரையும் வந்து பெரியவர் சிறியவர் நான் அதிகம் கட்டுறவன் நீங்க அதிகம் கட்டுறல உங்களை வந்து குறை காணுவது குறை காண்டு பேர் எடுப்பது இந்த இழிவான அந்த செய்கைகள்லாம் இல்லை. இது நிறைய வந்து இது பல்வேறு நோக்க பல்வேறு பன்முக பார்வையிலே இவைகளை எல்லாம் ஆய்வு செய்து ஏதோ ஞானசம்பந்த பெருமான் உணர்த்தி இதை நான் வந்து சொல்ல முடியுமா? ஏதோ அவருடைய பாதம் உணர்த்திய வகையில் அரிநீர்மையில் சிறிது கும்பிட்டேன்னு சேக்கிழார் பெருமானே சொல்றாருங்கும் பொழுது இது எல்லாம் நம்ம ஏதோ முயற்சியாக பல்வேறு திருப்பதிகங்கள்லாம் படைத்து உள்ளுக்குள்ள ஒரு சிந்தனையால் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கருத்தை வந்து இந்த பாடல்களை பொருத்தி அந்த உரை நூல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதையும் பார்த்து இப்படி படைக்கிறோம். அதனால வந்து ஏற்றத்தாழ்வு இல்லை. அன்பர்கள் எல்லாம் கருத்து சொல்லலாம், குறையா இருந்தா சொல்லலாம். நாங்க வந்து தப்பா சொன்னோம்னா இங்க தப்பா சொன்னீங்கன்னு சொல்லுங்க, அதனால ஒன்றும் தவறு இல்லை. நான் விளக்கம் சொல்றேன். நான் தவறா சொல்லியிருந்தேன்னா நான் திருத்திக்கிறேன். நான் வந்து பெரிய பேச்சாளர்னா என்னன்னா இங்க பேச்சாளர்களுக்கெல்லாம் சொல்றவங்க ஐயா நீங்கள் அப்படி வந்து நீங்கள் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது இப்படி உரைத்தீர்கள் இப்படியே கேட்டு 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 புகழ்மொழியே கேட்டு பக்குவப்படுத்துறதால சிறு குறைகளை வந்து தாங்க முடியல, அந்த பக்குவம் இல்லை. இதெல்லாம் வந்து அன்பர்கள் வந்து தயவு செய்து கருத்தில் கொண்டு நம்ம இறைவனை நோக்கி பயணிக்கும் பொழுது ஒருவரோடு ஒருவர் ஒத்து பழடியார் புத்தடியார் எல்லாம் கூடி இறைப்பருத்துவத்தை எல்லாம் பேசி இறைவனை நோக்கி பயணிக்க தான் செய்கிறோம் என்று சொல்லி அதனால அன்பர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை இங்கேயே வந்து சொல்லலாம். இல்லை அந்த தளத்துல இந்த ரேவதி போல அம்மாக்கள் சில பேர்லாம் வந்து பதிவு செய்கிறாங்க. நம்ம சாந்தா கூட சமயத்துல பதிவு செய்வாங்க. அப்படியெல்லாம் பதிவு செய்யலாம். நீங்கள் வந்து ஏதாவது கருத்துக்களை கூச்சம் இல்லாமல் இதில் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.
சிவாய நம. வணக்கம். அடியார் கூட்டத்தினை அடியேன் பணிந்து வணங்கி மகிழ்ந்து கொண்டு இன்றைய ஐயாவினுடைய திருவையாறு பதிக சிந்தனை மிக செம்மையாக இருந்தது. குறிப்பாக எல்லாமே இறைவனுடைய திருவருட் செயல் தான், எந்த செயலும் நமக்குன்னு கிடையாது, எல்லாமே சுவாமி தான் நிகழ்த்துறாரு அப்படிங்கிறத ஐயா தெளிவாக சொன்னார். எனக்கு அப்போ அந்த சிவபோக சாரத்துலேருந்து ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. ஏதேது சொன்னாலும் ஏதேது செய்தாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினது அருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே. எவ்வளோ அற்புதமான அந்த திருப்பாடல். இந்த பதிகத்தை கேட்க கேட்க ஆமா, எல்லா செயலும் எதுவுமே என்னோடது கிடையாது, இது நம்ம சிலது நினைப்போம், இது நான் பாத்துக்கிறேன், அது கொஞ்சம் பெருசா கஷ்டமா இருக்கிறத சுவாமி நீ கொஞ்சம் பண்ணி கொடுப்பா அப்படின்னா யோசித்த காலங்கள் உண்டு. அப்புறமா ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மருத்துவமனையில இருக்கும் பொழுது ஒரு கைய கூட தூக்கணும்னா கூட உன்னோட அருள் இருந்தாதான், நீ என்ன அனுமதி பண்ணினாதான் என்னால அதை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த உணர்ந்த அந்த நொடி ரொம்ப இந்த பதிகம் ஐயா சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே அந்த நினைவு தான் வந்தது. அதுலயும் இந்த பாதங்கள் பரவ வைத்தார், பக்தர்கள் பணிய வைத்தார். சுவாமி நம்ம பணியணும்னா கூட அவரோட அருள் இருந்தாதான் அங்க போய் பண்ண முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம் இன்னைக்கு திருக்கோயில போய் வழிபாடு பண்ணணும். அதுக்கு நான் நினைச்சா, அதாவது அடியேன்னு நினைச்சா மட்டும் பத்தாது, இறைவனும் நினைக்கணும். சுவாமியும் அனுமதி செஞ்சாதான் நம்ம அந்த திருக்கோயில போய் அங்க திருக்கோயில் வழிபாடுன்னு இல்ல, இறைவனுடைய திருவடியை தொழுவதற்கும். அதான் ஐயா இரண்டாவது திருப்பாடல சொன்னார்ல, ஈர்த்த ஆட்கொண்டு அடியினை தொழவும் வைத்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த இறைவன் நிலைத்த இன்பமா இருக்கான், பேரின்ப வடிவனனா இருக்கான். அப்புறம் காணிடை நடமும் வைத்தார். தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கிற இந்த உயிர்களோட நலன் கருதி சுவாமி அவருடைய ஆட்டம் நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஐந்தோள் கூத்து எல்லாமே ரொம்ப அற்புதம் ஐயா. எனக்கு அந்த இரண்டாவது திருப்பாடல்ல வடிவுடை மங்கை தன்னை மார்பிலோர் பாகம் வைத்தார். அதுல என்னன்னா, எப்போதுமே நம்ம பார்க்கும்போது இடப்பாகத்துல தானே அம்மை இருப்பாங்க அப்படின்னு தானே குறிப்பு வரும். அடியன் பார்த்த பதிகங்கள் வரைக்கும் இல்ல, வேற சில பதிகங்கள்ல இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல மார்பிலோர் பாகம் வைத்தாருன்னா இதுக்கு வேற ஏதாவது குறிப்பு, வேற ஏதாவது பல இடங்கள்ல இடப்பாகனை அடையாளம் கட்டப்பட்டிருக்கிறதால இடப்பாகன் குறிக்காட்டினாலும் இடப்பாகன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மரபு தானே. சரியா, அந்த காலனை கால வைத்தார். கால அப்படிங்கிறதுக்கு அங்க என்ன பொருள் எனக்கு அங்க சரியா புரியலையா? கால வைத்தார், காலுதல்னா என்னங்க? காலுதல் என்றால் வெளியே கக்கிறது, துப்புறது. வாயில துப்புறம் இல்ல. இப்போ சூரியன் ஒளியை வீசுகிறது. அத திருமுருகாற்றுப்படையில சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? பகல் கான்று எழுதரும் பல்கதிர் பருதி. பகலை கக்கி எழுதான். கடல்ல இருந்து எழுகின்ற பல கதிர்களை ஒளி வீசி எழுகின்ற சூரியனானது பகலை கக்குகிறது. இப்ப காலுதல் என்றால் கக்குதல் என்பது பொருள். அது போல அந்த பூதேடிகளாருடைய மகனுடைய உயிரை காலன் கவர்ந்திருந்தான், அவனை மீண்டும் கக்க வைத்தார் என்று நாம் கொள்ளலாம் புராண வரலாறு. சிவாய், நம்ம ரொம்ப நன்றியா. எனக்கு அந்த காலம் மட்டும் கொஞ்சம் புரியாம இருந்தது, ஐயாவோட விளக்கம் தெளிவுபடுத்துச்சு. ரொம்ப நன்றிங்க சிவாய். நம்ம அடியார் பெருமக்களிடம் அடியன் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அதுல கூடமா இந்த சிவபோகசாரத்துல அருமையான பாட்டு, இன்ன வினை இன்ன தளத்து இன்ன பொழுது, ஆமா, இன்ன வினை இன்ன தளத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எய்துமென்று அறிந்தே அன்னவினை அன்னதளத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் விண்ணமர கூட்டம் எங்கள் பிரான்னு ஒரு பாட்டு இருக்கு. எல்லாமே பெருமானுடைய செயல்னு இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. ஒவ்வொன்றை கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கண்ணுதலான் முன்னு அமைத்த ஏட்டின்படி என்று நிறைய சிவபோகசாரெல்லாம் படிக்கணும். ஐயோ, அப்படியே ஞான பொழிவு. நல்லது ஐயா. வாங்க, வேற யாராவது சொல்றீங்களா? ஐயா பேசுறதுக்கு முன்னாடி யாராவது சொன்னா ஐயா நிறைவுரையா சொல்லுவாங்க. நிறைவுரையா வேற யாராவது கருத்து சொல்றதுன்னா சொல்லுங்க. நல்லதா சொல்லிடலாம்.
ஐயா மைக் எடுத்துட்டு பேசுங்க. ஐயா இது காதுல விடல. மைக் எடுக்கல. மைக் சரி சரி மைக் எடுக்கல. சிவா திருச்சிற்றம்பலம். நம்முடைய அன்பிற்குரிய கோமலையா அவர்களையும் சாந்தா அம்மையார் அவர்களையும் மற்றும் இணையதளத்தில் இணைந்த நண்பர்கள் அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி, ஐயா அவர்களுக்கு தொகுப்புரை சொல்கிற தகுதியெல்லாம் நமக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதாவது இங்கே சாத்திரங்களோ தோத்திரங்களோ எல்லாவற்றிலும் நுண்மான் நுழைபுலம் உடையவர்கள். யான் அறிந்த வகையில் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த 2 பேர் எந்த நேரத்தில் திருமுறையில் எந்த பதியத்தில் எந்த பாடலை கேட்டாலும் சொல்லுகின்றவர்கள் 2 பேர். அதில் ஐயா ஒருவர், இன்னொருவர் குழந்தையில இருக்கிறார். திருக்குடந்தை சிவனடியார் திருக்கூட்டத்துடைய தலைவராக இருக்கிற கோப்பையா அவர்கள் எந்த நேரத்தில் எந்த பாடலை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அதுபோல ஒரு பாடலை சொல்லுகிற பொழுது அதற்கு மேற்கோளாக எத்தனை பாடல்களை அவர்கள் எடுத்து காட்டினார்கள் என்பதையெல்லாம் நாம் நன்றாக அறிவோம். இந்த பதிகத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது மிக எளிமையான பதிகம்தான் என்றாலும் கூட அதுல எவ்வளவு பொருளாதாரம் மிக்க கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன என்பதை விரிவாக ஐயா சொன்னார்கள். ஏராளமான புராண கருத்துக்கள் ஒவ்வொன்றிலையும் பெருமானுடைய அருளிப்பாடுதான். இந்த 10 பாடலிலையும் பெருமான் உயிர்களின் பொருட்டு என்ன அருள் செய்கிறார் என்பதை நாவுக்கரச பெருமான் மிக தெளிவுபடுத்துகிறார். இப்ப கங்கையுள் சடையில் வைத்தார் என்ற ஒரு புராண கதையை சொல்றாங்க. அது போல தொடர்ந்து பார்க்க திங்களை திகழ வைத்தார். எதுக்காக? எல்லாவற்றும் ஒரு புராண கருத்து இருக்கிறது. அப்போ அந்த நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடியது போல இந்த சூதன் ஒளிமாலை என்ற கலிக்கோவை சொல்லே என்று அவர் சொல்ல அந்த திருப்பாசுரத்தில் சொல்வது போல நாம் சிவமகாபுராண கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பதிகத்தை எல்லாம் படிச்சோம்னா அது எளிமையான பதிகம்னு ஒதுக்கிடவே முடியாது. ஆனா ஒவ்வொன்றிலையும் இப்போ பொடிதனை பூச வைத்தார் என்றால் சாமி மட்டும் செம்மேனி திருமேன் அந்த வெந்நீர் சன்னித்த மேனியனாக இல்லாமல் அதை பார்க்கிற பொழுது நம்மையும் பூச வைக்கிறார். அப்போ அந்த ஐயா அவர்கள் மிக அருமையா சொன்னாங்க, திருநீர் அழிவதனால் ஏற்படுகிற இன்ப ஆக்கம் துன்ப நீக்கம் ஆகிய 2க்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம். அவர் அந்த மந்திரமாவது நீர் என்ற பதிகத்தை பாடி பாண்டியனுடைய வெப்புநோயை நீக்கிய செய்திகளை எல்லாம் உணர வைத்தார்கள். மிக அருமையாக இருந்தது. இந்த தொடக்கமே மிகச் சிறப்பு. அதாவது உயிர்களாகிய நமக்கு எந்த செயல்பாடும் இல்லை. நம்ம சிவபோகசாரத்தோட விஜயலட்சுமி அம்மா சொன்னாங்க, உயிர்களாகிய நமக்கு எந்த செயல்பாடும் இல்லை என்பதுதான் உண்மை. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகம் என்பது போல எல்லாம் இறைவனோட செயல்தான். அவன் நன்றி ஒவ்வொரு அணுவும் அசையாது என்பதுதான் உண்மை. அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ற செய்தி தான் மிக மிக அந்த இந்த ஒரு இலக்கணத்தை சொல்லிடலாம். அந்த இலக்கணத்தை உள்ளத்தில் பதிய வைக்கிறதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் வேணும். உயிர்களாகிய நமக்கு எந்த செயல்பாடும் இல்லை, எல்லாம் இறைவனுடைய செயல் என்பது ஒரு கோட்பாடுதான். இதை எப்படி விளக்க வேண்டும், எப்படி புரிய வைக்கிறது என்றால், மருகல்ல ஒரு பெண் தன்னுடைய காதலித்து மணந்து கொள்ள வந்தவன் பாம்பு கடித்து இறந்து கிடக்கிறான். அந்த நேரத்துல திருஞான சம்பந்த பெருமான் அங்கேயே போகணும். அதான் அந்த விதி கூட்டி வைக்கிறது. அந்த அதிகாலையில் ஞானசம்பந்த பெருமான் அங்க போறாரு. அப்ப அந்த பெண் வேறு எதையும் சொல்லி அழாமல் பெருமானுடைய பெருமையை சொல்லி சொல்லி புலம்புகிறாள் என்ற அந்த செய்தியெல்லாம் உள்ள வாங்கிதான் அவர் பயப்படையல் என்று சொல்லி ஆறுதல் மொழி சொல்லித்தான் அங்கே அந்த பெண்ணை அந்த மணமகன் அந்த வைப்போர்தாமனுடைய மகன் இழப்புவார், திருமணம் செய்து வைப்பார். அப்ப எதுவும் எல்லா நிகழ்ச்சியும் பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டார் என்பதையும், அதே போல பின்னாடி சங்கிலியாரோட அந்த ஒரு நொடி பொழுதுல அந்த உள்ளம் கவர்ந்த காட்சியினையும் எல்லாவற்றுக்கும் பெருமான் தான் காரணம். அது பால் தர வந்த பழவியல் தாயம் என்று நம்ம இலக்கியங்கள்ல சொல்வார்கள். விதி கூட்டி வைக்கிறது எல்லாவற்றையும். வடகடலிட்ட ஒரு நுகம் ஒரு துளை, தென்கடலிட்ட ஒரு கழி சென்று போத்தார் போலவும் நாளிடை காசு போலவும் என்றெல்லாம் நம்முடைய இலக்கண விளக்க ஆசிரியர்கள் இந்த விதி எப்படியெல்லாம் கடை கூட்டுகிறது என்று சொல்றாங்க. அதுக்கு நல்ல உதாரணங்க, வடகடலிட்ட ஒரு முகம் ஒரு துளை, தென்கடலிட்ட ஒரு கழி சென்று கோத்தார் போலன்னு சொல்லுவார். எங்க இருக்கு? வடகடல் எங்கேயோ இருக்கு, தென்கடல் எங்கேயோ இருக்கிறது. வடகடல்ல ஒரு முகத்தடி மிதந்து கொண்டிருக்கிறது, தென்கடல்ல ஒரு கழி மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த தென்கடல்ல இருக்கிற அந்த கழி வடகடல்ல இருக்கிற முகத்துல போய் சேருதான். அப்போ அதான் விதி கூட்டி வைத்தல். அது போலதான் சங்கிலியார் எங்கேயோ இருக்கிறாங்க, நம்பியார் எங்கேயோ இருக்கிறார், பறவையார் எங்கேயோ இருக்கிறார். எங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து திருமணம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருந்தால் அது விதி கூட்டி வைத்தல் என்ற செய்தி தான் மிக அருமையாக இருந்தது.
அதே நேரத்தில் நம்முடைய பிழையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நல்ல அருமையா ஒரு உதாரணம் சொன்னாங்க. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் என்று, உயிராகி எனக்கு எந்த செயலும் இல்லை, எல்லாம் உன் செயலே என்று சொல்லி அந்த அந்த நிலையில் தான் அவர் பெருமானுடைய எவ்வளவு பெற்றார் என்ற செய்தியை உணர வைத்தார்கள். எல்லாவற்றையும் விட அந்த திருந்து தேவன்குடி பாட்டுல ஒரு பாடலுங்க, பெருமானுடைய திருவேடத்தை நாம் நினைப்போமானால் ஒரு பாட்டுக்கு பொருள் தெரியலன்னா கூட அந்த பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சிடுங்கிற. ஒரு பாடலை படிக்கிறோம், அந்த பாட்டினுடைய பொருளை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அப்போ நீ என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீதி போக்காவன வினையை வீட்டுவன ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பனங்கிற. நாம படித்து படித்து பார்க்கிறோம், பொருள் தெரியல. அப்ப பெருமானுடைய திருவேடங்களை நினையுங்கள். அதான் தீதில் தேவன் தேவன்குடி தேவர் தேவ எய்தி ஆதி அந்தமிலா அடிகள் வேடங்களை நினை. நாம் ஓதியும் உணர முடியாத பொருள்களையும் உணர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு அரிய செய்தி இந்த ஐயா அவர்களுடைய பதிய விளக்கத்துக்கு இடையிலே சொல்லப்பட்ட அற்புதமான சில கருத்துக்களை வைத்தார்கள். அதுபோல சில செய்திகள், இந்த சொல்லாராய்ச்சிகள், கீழ் என்ற சொல்லாராய்ச்சி, தொண்டர்கள் தொழ வைத்தார் என்பதை முதல்ல அவங்களை பக்குவப்படுத்தி மெல்ல மெல்ல கொண்டு வந்து தன்னை வழிபாட்டுக்குள் கொண்டு வருவது. அடுத்த செய்தி, இந்த முதற்பாடல்லையே பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கன்னியாகும், இது ஞானியர்கள் மட்டுமே உணரக்கூடிய ஒரு தன்மை. இதெல்லாம் மிக அருமையாக விளக்கி காட்டினாங்க. அடுத்தது இடபக்கொடியினுடைய சிறப்பு, கொடிக்கு உள்ள சிறப்பை மிக அருமையாக விளக்கினார்கள். ஆசை தீர கொடுப்பார் என்பதற்கு எனக்கு தோன்றிய பொருள் என்னன்னு சொன்னா, நம்முடைய ஆசை என்றைக்குமே தீரப்போவதில்லை. ஆனால் பெருமானுடைய திருவடிகளை நாம் பற்றி கொள்வோமானால், பற்றற்றான் பற்றினை பற்றி கொண்டால் நம்முடைய பற்றுகள் கலந்து போகும் அல்லவா. அப்போ ஆசை தீர கொடுப்பார் என்றால், ஆசை என்ற ஒன்றே நம்மை விட்டு விலகி செல்லுமாறு அருள் செய்வார் என்று நாம் அப்படி ஒரு பொருள் கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். மிக நல்ல பாடல் அந்த திருமயானம் என்ற திருத்தலத்தில் பாடிய பாடல் தான் ஆசை கொடுப்பான். அருமையான பாட்டு. அதனால நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா, ஆசை அறிமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அறிமீன்கள் என்று, ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமேன்னு சொன்னான். அப்போ ஆசையை விட்டால்தான் ஆனந்தம் என்றால், அந்த ஆனந்தத்தை பேரானந்தத்தை பெற வேண்டும் என்றால் அந்த பேரானந்தத்தை வழங்குகின்ற ஆற்றலுடையவர் யாரு? கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பெருமான் தானே அந்த அருளை வழங்க முடியும், பேரின்பத்தை. அந்த பேரின்பத்தை வழங்குவதற்கு என்னன்னா ஆசையை ஒழிக்கணும். அந்த ஆசை தீர கொடுப்பார் என்றால் நம்முடைய எல்லா ஆசைகளையும் புலன்களாக பெறுகிற அத்தனை உணர்வுகளையும் தீர்த்து வைத்து நமக்கு பேரின்பத்தை கொடுப்பார் என்ற ஒரு பொருளை கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை போட்டுவிட்டார் ஐயா அவர்கள். அப்புறம் அந்த வல்வினை மாய வைத்தாங்க அடிச்சு உதச்சு அப்படி எல்லாம் அறக்கருணை மரக்கருணை எல்லாவற்றின் வழியாகவும் செய்வார். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டெல்லாம் சூரபூதனுக்கு 1008 அண்டங்களை 108 யுகங்கள் ஆழ்வதற்கான எல்லாம் கொடுத்தது மிக அருமையான செய்தி. எல்லாவற்றிலும் இந்த ஐந்தொழில் பற்றி ஒரு செய்தி இந்த திருவம்பாவையில் அவர் கடைசி பாட்டு போற்றியவர்களின் ஆதியாம் பாதம் ஒரே பாடல் மட்டுமே பெருமானுடைய ஐந்தொழிலையும் மிக அருமையாக சொல்கிற பாடலாம். இந்த செய்தியை மிக அருமையாக சொன்னார்கள். அடுத்து இந்த நாம் நிறைய இடங்கள்ல இப்படி தப்பிச்சுக்கிட்டு போயிடுவோம். ஒரு தொகையாக கூட்டாக சொல்ற பொழுது 8 வருது 10 வருதுன்னா இருக்கட்டுங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்க பாட்டு படித்து தெரிந்து கொள்ளலாம் என்று பொதுவாக சொல்லுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் அது போலதான் இந்த ஆரங்கம் 4 வேதம் இதெல்லாம் சொல்ற பொழுது, இந்த ஆரங்கம் என்பது சிச்சை கற்பம் வியாகரணம் நிறுத்தம் ஜோதிடம் சந்தோஷ சித்தி என்ற இந்த 6 அங்கங்களை எல்லாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என்றாலும் கூட திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ள வேண்டும். அது போல இந்த சித்தத்தை ஒன்ற வைக்கிறது எப்படி, அப்பதான் நம்முடைய சிவமையே ஆக முடியும். அப்ப அதுக்கு யோக நிலையில் உயிர்களை பக்குவப்படுத்தி இறையோடு ஒன்றை செய்வது, அது ஒன்றி இருந்த நினைமீன்கள். அப்படி ஒரு நிலை வருமானால் சித்தத்தை சிவம்பால் வைக்கலாம். அந்த சிவன்பாலே நாம் வைத்து விடுகிற அந்த நிலையில் தான் சிவத்தை தவிர வேறு எந்த நினைவும் மற்ற நிலை ஒன்றாக இருந்ததை மிக அழகா சொன்னார்கள். அப்புறம் இந்த நாகமும் அறையில் வைத்தார் என்றது பெருமானால் மட்டும்தான் முடியும்னா அவர் முடிவில் ஆற்றல் 8 குணங்கள்ல ஒன்று முடிவில் ஆற்றலுடையவர். அப்படி அருமையான செய்திகள். கீதங்கள் பாட வைத்தார், கீதத்தை மிக பாடும் அடியார்கள் ஒடியாக பாதத்தை இந்த பரஞ்சோதி கோயிலோட இந்த உள்ளிருக்கு ஒரு தேவாரத்தை எடுத்துக்காட்டு சொன்னாங்க. அதான் பாதங்கள் பரவ வைத்தார்னா அதான் கண்டேன் அவர் திருப்பாதம் தான். அப்படி இறப்பவருக்கு ஈய வைத்தார் கடைசி பாட்டு அருமையான பாடல். எனக்கு இந்த பதியத்திலே மிகவும் விருப்பமான பிடித்தமான பாடல் என்பதை சொல்லலாம்.
அப்படிப்பட்ட ஒரு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இறப்போருக்கு ஈய வைக்கணும்னு சொன்னாக்கா அருள் வேணும் முதல்ல. இவன் நம்மிடம் பொருள் தேடிதான் வருகிறான் என்பதை, அதாவது இளம் எண்ணம் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உலன்னு ஒரு குறள். இந்த குறளுக்கு நிறைய பொருள் சொல்லுவாங்க நண்பர்கள். நான் இதுக்கு பொருள் நீங்க படிச்சீங்கன்னு சொல்றதுனால எனக்கு பொருள் தெரியவில்லை என்பது பொருள் இல்லை. காரணம் என்னன்னா, இது 3-4 பொருள்களை பரிமேலழகர் மிக அருமையாக விளக்கியிருப்பார். அந்த பொருளை மட்டும் சொல்ற நினைவைத்துக் கொள்ளுங்கள். இளன் என்னும் எவ்வம், இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள என்ற ஒரு அற்புதமான குறள். அந்த குறளுக்குள்ள பொருளை எல்லாம் பாருங்க. என்னிடம் ஒரு பொருளும் இல்லை என்ற துன்பச் சொல்லை சொல்லுவதற்கு முன்பாகவே அவங்க கொடுத்துடணும். அது சொல்றது பெரிய கஷ்டம் இல்லைங்களா? அதாவது ஈயனை இறத்தல் இடிந்தன்று தானே, எனக்கு ஒரு பொருளை அப்படின்னு கேட்கறது போல மிக இழிவானது எதுவும் இல்லை. அது போல துன்பச் சொல்லது, எனக்கு ஒரு பொருளை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது துன்பச் சொல். அப்படி அது ஒரு பொருள். ஈயன் இளம் என்னும் எவ்வம் உரையாமை, என்னிடம் ஒரு பொருளும் இல்லை என்ற அந்த துன்பச் சொல்லை சொல்வதற்கு முன்பாக கொடுத்து விடுங்கள். அப்படி ஒண்ணு. இன்னொரு பொருள் நம்மிடம் பொருள் பெற்றதற்கு பிறகு இன்னொருத்தன்கிட்ட போய் என்னிடம் பொருள் இல்லை என்று சொல்லக்கூடாது, அந்த அளவு கொடுக்கணும். அதுதான் இங்க நம்முடைய ஆக்கூர் பதியத்தை பாடல்ல இல்லையன் இன்மையால் சென்றிருந்தார்க்கு இல்லையன் ஆதேயும் தன்மையான் ஆக்கூரில் தான் தோன்றி ஆடவேன்னு சொல்லி பாடுவார். அப்படிப்பட்ட கொடை உள்ளம் வேணும். அந்த கொடை உள்ளத்தை பற்றி நம்முடைய கடையெழுவலர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கணும். காணாதித்த பொருளுக்கு யாரோ ஒரு வாணிக பரிசீல நல்லன். ஒரு புலவன் போய் போறார் வள்ளலை, ஒரு மன்னனை வள்ளலை பாட போகிறார். மன்னன் வேறு அரசு காரியங்கள் இருக்கிறான். புலவர் வந்திருக்காருன்னு சொன்னா ஒரு பொன்முடிப்பை கொடுத்து அவர்கிட்ட கொடுக்க சொல்லுவான். அந்த பொன்முடிப்பை அவர் வாங்கிக்க மாட்டார். என்னை கண்டு என்னுடைய பொருள் மொழிகளை கேட்டு என்னுடைய பாடலை கேட்டு நீ கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்வேன் தவிர, காணாதி ஈத்தை பொருளுக்கு என்னை காணாது புலவன் வந்தான்னா அவன் பரிசுக்காக தான் வந்திருப்பான் என்று என்னை காணாத ஈத்தை பொருளுக்கு யான் ஒரு வாணிக பரிசீலன் நல்லன், என்னுடைய பாட்டை வித்துட்டு போறதுக்கு ஒரு வாணிகன் இல்லை என்று ஒரு புலவர் சொல்லிட்டு பொருளை வாங்காம போயிடுவாரு. இன்னொரு மன்னன் சொல்வான், அதாவது எத்துணையாயினும் ஈத்தல் நன்றன, எப்பளா இருந்தாலும் கொடுக்கணும்யா, ஈத்தல் நன்றன. ஒரு மனம் கொடுக்குறாங்கன்னா அது மறுமை நோக்கின்றோ அன்றே மாதிரி. நம்ம கொடுத்தோம்னா அடுத்த பிறவியில நாம் சௌரியமா இருக்கலாங்கிறதுக்காக அவன் கொடுக்கல, தன்னிடம் வருபவனுடைய வறுமை நோக்கின்று அவன் கைவன்மையே என்று ஒரு புறப்பாடல். இப்படி நிறைய இந்த ஈத்தோக்கம் இன்ப வரியார்கள் தாமுடைய வைத்தடக்கம் என்கிறவர்கள் சொல்வார். இப்படிப்பட்ட பல சிந்தனைகளை உடைய தோற்றுவதுதான் இந்த இறப்பவர் கீய வைத்தார், ஈபவர் கருளும் வைத்தார், கரப்பவரதங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். கரப்பவர் ஐயா மிக அருமையாக எடுத்துக்காட்டுகள்லாம் அப்படி சொன்னாங்க. வைத்து கொண்டு வஞ்சகமாக செய்பவர்களுக்கு நிச்சயமாக நரகம் உண்டு, 7 நரகம் என்று நம்முடைய நாவுக்கரசரே பாடுவாரு. அவ்வளவு கொடுமையான நரகத்தெல்லாம் போய் துன்போட வேண்டிய நிலை வரும். அந்த அற்புதமான கருத்துக்களை எல்லாம் இந்த அதிகம் தருகிறதை நம்முடைய ஐயா அவர்களின் மிக அழகாக விளக்கினாங்க. கடைசி வரியில் சொல்லுகிற பொழுது பாருங்க, அரக்கனுக்கு அருளும் வைத்தார்களுக்கு பெரிய புராண பாட்டை எடுத்துக்காட்டினாங்க. மண்ணுவகை படைத்தார்கள் வந்தடையின் கண்ணுதலான் தன்கருணை கண்ணுதலான் பெருங்கருணை கைக்கொள்ளும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து செய்வாட அண்ணலவன் கரும் புரிந்து ஆக்கப்பாடவள் செய்வார் என்று 8வது பாடல்லாம் ஏன் தெரிஞ்ச ஞானசம்பந்த பெருமான் ராவணனை பற்றி பாடுகிறார் என்பதற்கான விளக்கத்தை மிக அருமையாக பொருத்தி காட்டினார்கள். அதான் அரக்கனுக்கு அருளும் வைத்தார். தான் இருந்த மலையவே தூக்கிய அந்த அரக்கனுக்கு, தன்னை அறியாத அந்த அரக்கனுக்கு கடைசியில எப்படிப்பட்ட அருள் செய்தார், வாழும் நாளும் பேரும் தேரும் கொடுத்து அருள் செய்தார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கருணையாளர் நம்முடைய பெருமான் என்பது இந்த பதிகத்தின் வழியாக நாம் நன்றாக உணர்ந்து கொள்கிறோம். கடைசி இந்த ஒரு அருமையான செய்தியை சொன்னார்கள். அடியார்களுடைய தன்மை எது? வீண் பொய்தனாலே மழை வீழாது போனாலும், நிலம் விளைந்து வளம் தரவில்லை என்றாலும், தம்முடைய வல்லன்மையில் குன்றாத மக்கள் வாழ்கிறார் இந்த உலகத்தில். அவர்கள் தான் உண்ப கரவார் உலகினில் கூலி பலதோறும் வாழ்கிறார். அந்த அடியார்களுடைய தன்மையை மிக அழகாக விளக்கி நல்ல ஒரு ஐயாட்ட எனக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, 1 மணி நேரத்துல அவங்க முடிச்சு காட்டினாங்க. இவ்வளோ செய்திகளை சொல்லி சரியாக 7:40 முடிச்சுட்டாங்க. அதுவே பாராட்டத்தக்க. எனக்கு ஒரே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. திருவேடத்துக்கு ஒரு பதிகம் சொன்னீங்க, அது மட்டும் என்னன்னு சொல்லுங்க. திருவேடத்துக்கு, சாமி திருவேடத்துக்கு. அது திருந்த தேவன் குடின்னுமா? ஆமா திருந்த தேவன் குடியிலமா 2வது பாட்டு, வீதி போக்காவன வினையை வீட்டுவன ஓதியோருக்கு அகப்படா பொருளை
ஓர்விப்பன தீதில் தேவன்குடி தேவதேவ இதிய ஆதி அந்தம் இல்ல அடிகள் விடங்களேன்னு அந்த பதியம் பூரா இது முன்னாடியே பாடிட்டாருங்க திருந்து தேவன்குடியில. அதுதான் வந்து வேறு தொழில்பங்கள்லாம் பின்னால பாடுறாரு திருந்து தேவன்குடி. ஆமா, அந்த அந்த ஞானசம்பந்தர் ஒரு பதியம் தான் இருக்கு, பாத்துடலாம். இவ்வாறாக இந்த அற்புதமான ஞான நாவுக்கரச பெருமானுடைய குரு பூஜை திருநாளினுடைய 2வது அமர்வை மிகச் சிறப்பாக நிறைவு செய்து இந்த எளிமையான பதிகம் என்று கருதைய அந்த பதிகத்தை கூட மிக ஆழமான வகையில் பொருளாழமிக்க கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து மிக அற்புதமாக விளக்கம் தந்த நம்முடைய கோமலையா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கிய அம்மையார் சிவ-திருமதி சாந்தாமையாருடைய திருவடிகளை வணங்கி கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்கள், கருத்துக்கள் வழங்கியவர்கள், மேலும் கருத்துக்களை வழங்க விரும்புகிறவர்கள், அது குற்றம் குறை எதுவாக இருந்தாலும் நீங்க ஐயா நீங்க வாழ்த்தின்னு தான் சொல்லணும். நாங்கெல்லாம் வந்து பிள்ளைய நீங்கெல்லாம் வாழ்த்தி தான் சொல்லணும். ஆமா, எங்களெல்லாம் வாழ்த்தணும், அவ்வளவுதான். மிகச்சிறந்த, அதாவது நாவுக்கரசர், அது இந்த தேர்வே மிக அருமையான தேர்வு. திருநாவுக்கரசருடைய திருவையாற்று பதிகங்களே மிக அருமையான பதிவு. இந்த சிந்திப்பறி என்னன்னு சொல்லி அந்த பதிகத்தை 20 பாடலுக்கு அது எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அது ஒருத்தரால ஒரு நாள்ல சொல்ல முடியாது. அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கிறத கேட்கணும். மிக அற்புதமான பதிகங்கள் திருவையாற்று பதிகங்கள். அந்த செம்போர் சோதியாக விளங்குகிற பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் பாடுகிற அந்த திருவையாற்று பதிகத்தின் வாயிலாக அப்பர் சுவாமிகளுடைய குரு பூஜை திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த தொகுப்புரையை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அம்மையாருக்கும் அப்பர் அருள்நிலை மன்றத்துக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.